ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உமா கார்த்திக் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே சாரா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு ஆடியோ நாவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேருங்க. கதையை கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டும் பண்ணிருங்க. சரிங்க, இப்போ எழுத்தாளர் உமா கார்த்திக் அவர்கள் எழுதிய தீராதடி நான் கொண்ட ஏக்கம். என்னங்க, கதையை கேட்க போகலாமா? அத்தியாயம் 19. தரையில் உணர்வில்லாமல் தாய் சரிந்து கிடப்பதை பார்த்ததும் கால்களை கூட நகர்த்த முடியாமல் கற்சிலை போல் ஸ்தம்பித்து நின்றாள் பவித்ரா. உலகமே இருண்டு போனது போல் ஆகிட பதறி ஓடி அன்னையும் எழுப்பினாள். தாயோ எழவே இல்லை. எந்த உணர்வும் இல்லாமல், எதிர்வினை ஆற்றாமல், விழிகள் கூட திறவாமல் இமை மூடி கிடக்கும் தாயை பார்த்து உயிர் பதறியது மகளுக்கு. அம்மா, அம்மா என்று அவள் உயிர் உருகி கதறுவதும் கேட்காது பதில் தராத நிலையில் சுமதி இருக்கவும் கண்ணீர் உடைப்பெடுத்தது. தண்ணீரை முகத்தில் அடித்து எழுப்பியும் எந்த பலனும் இல்லை. உயிர் கரைய அம்மா என்ற அவள் அலறல் சத்தம் வீடு முழுவதும் எதிரொலித்தது. கைகள் நடுங்க பிரீத்திற்கு அழைப்பை விடுத்தாள் அவளை பெண். என்னம்மா இந்த நேரத்துல? சோர்வாக கேட்க அவள் வெம்மியது காதில் விழுந்தது. என்ன ஆச்சடி? பதறினான் பிரீத். வார்த்தை வராமல் அடைத்தது. அம்மா, அம்மா, அம்மா என்று கதறி அளவும். அத்தைக்கு என்னன்னு சொல்லி பதறி கத்தினான் பிரீத். அம்மா மயக்கம் கீழே. அழுகையில் வார்த்தை துண்டு துண்டாகி கரைந்து வர சுதாரித்தான் அவளை அமைதியாக்கும் நோக்கில். ஒன்னும் இல்ல, நான் வந்துருவேன், பயப்படாத, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி வர சொல்ற. தண்ணி. கண்கள் கலங்க குரல் நடுங்கியது அவனுக்கு. தெளிச்சு எழுப்புன. அம்மா எந்திரிக்கலடா, பயமா இருக்கு. பிரீத் சீக்கிரம் வா அம்மா. விசுங்கியபடியே அவள் அம்மா என்று கத்தி அழுதுவிட அவள் கண்ணீர் விடுவது காதில் விட குற்ற உணர்வில் இவன் கண்கள் கலங்கியது. இருவரையும் தனியே தவிக்க விட்டு நிற்கும் தன் நிலையை வெறுத்து சுவற்றில் வேகமாக கையை மடக்கி குத்தினான். நான் கிளம்பிட்டேன், காலையில வந்துடுவேன், தைரியமா இருப்பவி என்றபடி அழைப்பை துண்டித்து ஆன்லைன் மூலம் பிளைட் டிக்கெட் போட்டபடி வேலை காரணமாய் வெளியூரில் வந்த சந்தீப்பிடம் செல்வதாக தகவல் மட்டும் அனுப்பிவிட்டு ஆம்புலன்ஸ் வரவழைத்து அட்மிஷன் போட்டதும் தொடர்ந்து போன் செய்து நிலவரத்தை அறிந்து கொண்டு இருந்தான் பிரீத். ஆறுதல் சொல்லக்கூட முடியாமல், அளவு முடியாமல் கண்ணீரை துடைத்துக் கொண்டு தைரியப்படுத்த அவளிடம் பேசியபடியே இருந்தான். அவளோ அழுது துடைத்தாள். இருவருமே அனாதையாக இருவேறு இடங்களில் கண்ணீர் மட்டும் வடிக்கின்றனர். அமைதிப்படுத்த ஆறுதல் படுத்த கூட ஆள் இல்லாமல். என் பவி நிற்கிறாளே என சகிக்க முடியாமல் துன்பத்தில் துடித்தான் பிரீத். விமானத்தில் அமர்ந்தது முதல் நரக குழியில் வைத்தது போல பிரம்மை. செல்போன் பயன்படுத்த முடியாமல், தகவல் தெரியாமல் பித்து பிடித்தவனாய் ஆனான். பயத்தில் கண்ணீர் தவிர எதுவும் துணையாக இல்லை. சுற்றிலும் உயர்தட்டு மனிதர்கள் இலக்கார பார்வை பார்ப்பதும் தெரிந்தாலும் அடக்க முடியவில்லை. தாய் அன்பு தந்த தெய்வம் இன்று நிலை குலைந்து கிடக்க சுடுமணலில் விழுந்த புழுவாய் தனியாக அவள் துடிப்பதை எண்ணி எண்ணி நொந்தான். கடவுள் மேல் கோபம் வந்தது. தன் அத்தையோ எந்த விரதத்தையும் விட்டது இல்லையே, ஏன் உடம்பை கஷ்டப்படுத்தி இந்த விரதம் எல்லாம் தேவையா என்ற கேள்விக்கு நீங்க 2 பேரும் பூரண சந்தோஷத்தோட நல்லா இருக்கணும் என்ற ஒரு வார்த்தை மட்டுமே பதிலாக வரும் அவரிடம் இருந்து. உங்களுக்காக ஏன் நீங்க வேண்டிக்கலாத? ஆதரவில்லாத என்ன உங்க குடும்பமா பார்த்து நீங்க இப்ப மறுபடியும் நாங்க அனாதையா நிக்கணுமா அத்த? எந்த பாவமும் செய்யாதவங்க நீங்க. நல்லபடியா சரியாகணும். மனதிலே தெய்வத்திடம் அவர் சுகமாகி வர மன்றாடினான். இங்கே இவள் நிலை இலி நிலை. கையில் இருந்த 20,000 வரை அட்மிஷன் ஃபீஸாக கட்டிய பிறகு டெஸ்டுக்கே கையிருப்பு காலியானது. மருத்துவமனையில் 2-3 பேர் துடைக்க இருந்தாலும் போதாது. ஒரே ஒருத்தி ஒவ்வொரு டெஸ்டும் ஒவ்வொரு இடத்தில் அங்குலம் அங்குலமாக அந்த மருத்துவமனையை வெற்று காலில் அலைந்தபடியை அளந்தாள் பவித்ரா. பாதம் நோவுற்று கால் கடுக்க ஒற்றை கால் ஊன்றி சுவற்றில் சாய்ந்தாள். கண்ணீர் முட்டி நின்றது வெளியில். கண்ணீர் உருண்டு வரும்போது அழைப்பு. பவித்ரா, பார்மசி கவுண்டருக்கு உடனே வரவும். என்னவோ ஏதோ என நிலை கொள்ளாமல் அவள் ஓடினாள். இந்த மருந்து உபகரணங்களுக்கு பணம் கட்டுங்க எனவுமே எச்சில் கூட்டி விழுங்கி, மேடம் இப்பதான் கட்டுனேன் என்று பாவமாக கேட்க அப்பெண்ணோ, அது வேற இது வேற, வரிசையில நிறைய பேர் நிக்கிறாங்க, பணத்தை கட்டுங்க இல்ல தள்ளி போங்க என்று சிரிச்சிருக்கவும் அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து போய்விட்டாள் பவித்ரா. கையில் கொண்டு வந்த 20,000 எங்கே போனது என்று தெரியவில்லை. குளத்தில் இருந்த கைப்பிடி உப்பாக கரைந்து மாயமாகி விட்டது. இந்த நேரம் உடன் இல்லாத பிரீத்தின் மேல் அத்தனை ஆத்திரம் வந்தது. நீ ஏண்டா இங்க இல்ல? என்னால முடியலடா வாய் வெட்டி கதறினாள். மேடம்,
ஒன்று பணம் கட்டுங்க, இல்ல மற்றவங்களுக்கு வழிய விடுங்க. மூஞ்சில் அடிப்பது போல் சொல் விழுந்தது. கண்களை துடைத்துவிட்டு, கார்டு ஜிபே அக்செப்ட் பண்ணிப்பீங்களா ப்ளீஸ் கெஞ்சினாள் பவித்ரா. இரக்கம் விற்று போய்விட்டது என்று போர்டு எழுதி மாட்டியது போல அந்த பெண்ணும் கோபமாக, படிச்சவங்க தானே நீங்க, அங்க பாருங்க எழுதி போட்டிருக்கல கேஷ் ஒன்லின்னு என்று அங்கே இருக்கும் போர்டை காமிக்க, ஒரு நொடி அதிர்ந்து பின் தானாகவே அந்த பெண் பார்த்த பார்வையில் கால்கள் தன்னிச்சையாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தது. கண்ணை துடைத்தபடி வேகமாக வாசலுக்கு ஓடி வந்தவள் அங்கே சேரில் உட்கார்ந்து இருந்த வாட்ச்மேனிடம், பக்கத்துல ஏதாவது ஏடிஎம் இருக்கிறதா என்று இதயம் படபடக்க கேட்க, நீ எப்படிமா இந்த நேரம் போய் எடுத்துட்டு வர முடியும், கூட தொடக்க யாரும் இல்லையா? இல்லை என தலையசைக்கவும் பரிதாபமாக பார்த்தார். இப்படியே நேரா போனா ஒரு ஏடிஎம் வரும் என சொல்லி தன் இடத்தில் அமர்ந்துவிட போனை எடுத்து மணியை பார்த்தாள். நள்ளிரவு 2:45 என்று காட்டவும் சந்திப்பண்ணாவுக்கு கால் செய்து பணம் அனுப்ப சொன்னாள் பவித்ரா. அனுப்பியதாக குறுஞ்செய்தி வரவும் அந்த வாட்ச்மேன் சொன்ன திசையில் நடந்தாள். பார்த்தாலே அஞ்சி நடுங்க வைக்கும் பயங்கர கனவு போல இருந்தது அந்த இருண்ட சாலை. ஆள் அரவம் எல்லா சாலையில் திக்கு தெரியாதவள் போல பார்வையை சுழற்றபடியே நடந்தாள் பவித்ரா. மூடிய கடைகள் அணிவகுத்து நிற்க பொட்டு வெளிச்சம் இல்லை. அவசரத்தில் செருப்பு கூட அணியாமல் வந்ததால் சீரமைக்காத சாலையில் உள்ள கூரான ஊசி ஜல்லிக்கற்கள் அவள் பாதத்தை பதம் பார்த்தன. அதன் இலவச இணைப்பு கீழ்பாதம் வழியே இலையோடும் ரத்தம் திவளைகள் ரோடெங்கும் துளி துளியாய் சொட்டியது. பெரிய துன்ப கடலில் மூழ்கியவளுக்கு சிறு வழியை கருத்தூன்றி அறிய தன் சுயத்தில் இல்லை அவள். தாயை காப்பாற்ற வேண்டும். கண்களில் ஏடிஎம் என்ற பலகை படவே ஓடி சென்றவள் மொத்த பணத்தையும் வலித்து எடுத்தாள். பணம் பத்தாமல் போய்விட்டாள். திரும்பவும் தனியாக இங்கு வர வேண்டுமே என்ற அச்சத்தினால் பணத்தை மொத்தமும் எடுத்து பர்சில் திணித்துவிட்டு உயிரை கையில் பிடித்தபடியே ஹாஸ்பிட்டல் நோக்கி ஓடினாள். பணத்தை கட்டிவிட்டு நிம்மதி பெருமூச்சு விடக்கூட முடியவில்லை. அவசரமாக அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள வட்ட வடிவ கண்ணாடி முன்பு அம்மாவை எட்டி பார்த்தபடி அழுதாள். தாயுடன் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் கண்முன்னே திரையிடப்பட, அம்மாவுக்காக இதுவரை எதுவுமே செய்ததில்லையே என தலையில் அடித்துக்கொண்டு குற்ற உணர்ச்சியில் குறுகி நின்றாள். கண் விளிம்புகளில் கண்ணீர் உடைப்பெடுத்து வழிந்தபடியே நின்று உள்ளே முகத்தில் ஆக்சிஜன் மாஸ்க் அணிவிக்கப்பட்டு உணர்வற்ற உடலாய் நிற்கும் அம்மாவை வெறித்து பார்த்து கொண்டே நின்றாள். தாயை பிரிந்து விடுவோமோ என்ற இனம் புரியா பயம் இதயத்தை பாறையாக அழுத்தியது. ஈரப்பசை இல்லாம நான் வறண்டு போனது. கேட்பார் என்று யாரும் இல்லை. அனாதையாக தவித்து நின்றாள் பவித்ரா. தீவிர சிகிச்சை பிரிவு முன்னால் போடப்பட்ட இரும்பு நாற்காலி மீது அமர்ந்து கதவின் வட்ட வடிவ கண்ணாடி மீது வெளிப்பதித்தவாறு இருந்தாள் பவித்ரா. பிழைப்பதற்கு சாத்தியம் குறைவு என்ற இடியை கேட்டு இதயமை துடிப்பதை நிறுத்தியது. மனம் தகர்ந்து உள்ளம் கணக்க மருத்துவமனையின் இரும்பு சேரில் தொப்பென்று சரிந்து விழுந்தாள் பவித்ரா. இருண்ட காட்டில் தனித்து நிற்கும் குழந்தையாய் அவள். அளவில்லை, உணர்வில்லை, மெய்நிலை அற்று அதிர்ச்சியில் உறைந்து போய் ஜடமாய் மாறிவிட்டாள். ஓசையின்றி அவள் உதடுகள் அம்மா அம்மா என முனகியபடியே இருக்க கண்களில் நீர் வற்றாமல் வழிந்து கொண்டே ஓடியது. மனத்திரையில் சிறு வயதில் தாயிடம் பேசிய நினைவுகள் மெல்ல பரவியது. தாய் என்பு மனதில் சாட்சியாக விரிந்தது. மகளின் மடியில் தலை வைத்து படுத்தபடியே இருந்தார் பவித்ராவின் தாய் சுமதி. அம்மா, நான் பிறந்த உடனே அப்பா பொம்பளை பிள்ளை வேணாம்னு விட்டு போனதா சொல்லுவ, உனக்கு என் மேல வெறுப்பு வரலையா? தாயின் பதிலை அறிய ஆவலாக கேட்க சுமதியும் நொடி பதறி மெல்ல மகளின் கண்ணம் வருடி, உன் அப்பாவுக்கு என்னை விட்டுட்டு போக ஒரு காரணம் வேணும். அவரை கட்டுனதுனால கிடைச்ச ஒரே ஒரு நல்லது நீ பிறந்ததுதான். ரொம்ப குடும்பமா நிம்மதியா ஒருவேளை சோறு திங்க முடியாது. ஒத்த ரூபா சம்பாதிச்சு தந்ததும் கிடையாது. புகுந்த வேட்டையை ஒண்டிக்கிட்டு ஊசி சாப்பாடு, அவமானம், அசிங்கம். அதுக்கு மேல உங்க அப்பா குடிச்சிட்டு வந்து மாட்டை அடிக்கிற மாதிரி தினமும் அடி. நான் மாசமா இருந்ததுனால வயிற்ற மட்டும் அடி விழாம 2 கையும் கோத்து மறைச்சுக்குவேன். நரகம் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அது உங்க அப்பா கூட நான் வாழ்ந்த வாழ்க்கை. அது என்னை விட்டுட்டு அவர் போனதும் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. ஆனா நிம்மதியா இருந்தேன். என்றவரின் கண்களில் அத்தனை உறுதி. அவர் கூட மட்டும் நாம இருந்திருந்தா நினைக்க கூட பயமா இருக்கு பவி. நீ வந்துதான் அம்மாவுக்கு விடுதலை கிடைச்சது. எல்லாருக்கும் நிம்மதி சந்தோஷம் தர பிறந்தவிடா நீ. ஒரு பொண்ணு சந்தோஷமா இருந்தா அந்த வீட்டுல தெய்வ அருள் பரிபூர்ணமா இருக்கும். பெரிய மகான்கள் எல்லாம் சொல்லுவாங்க, எங்க வாழுறோம், எப்படி வாழுறோம் என்பதை விட நிம்மதியா வாழ்ந்தோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இல்லம்மா, தினமும் எந்த வேலை கிடைச்சாலும் ஓடி ஓடி செய்வ. எல்லார் வீட்லயும் அம்மா வீட்டுல இருப்பாங்க, அப்பா வேலைக்கு போய் குடும்பத்தை பார்ப்பாங்க. என்னால ரொம்ப கஷ்டம் இல்லம்மா. ஒருவித நெருடலோடு குற்ற உணர்ச்சியில் மகள் பேசிட, பிடிச்சவங்களுக்காக கஷ்டப்படுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குடா.
வெறும் சோத்து அடிமையா சுயமரியாதை இல்லாம எல்லா கஷ்டத்தையும் சகிச்சுக்கிட்டே வாழறது வாழ்க்கை இல்லடா, தண்டனை என்று சுமதியின் குரலோ இப்போது தனக்கு அருகில் பேசுவது போல எதிரொலித்தது. அவள் செவிகளில் விட்டுட்டு போயிடாதமா. மௌனமாய் அழுகை வெடித்தது. பிரியமானவரின் கண்ணீர் உயிரை வலிக்க செய்யும். தூரத்தில் நின்று வெறும் உணர்வற்று கதரும் தன்னவளின் கண்ணீரை பார்த்து உயிர் வலித்தது காதலனுக்கு. கிறுக்கிய ஓவியம் போல முடிகள் பறந்து முகம் இருண்டு கிடந்தவளை கண்டதும் வந்த கண்ணீரை கைகளால் துடைத்துவிட்டு தன்னைத்தானே தேற்றி அவள் அருகில் சென்று பவி என்று அவன் அழைத்து முடிக்கும் முன்னே மடியில் வைத்த பர்ஸ் போன் கீழே விழுந்து சிதறிட ஓடி சென்று அவன் சட்டையை கொத்தாக பற்றி மாமன் மேல் சாய்ந்து அழுதாள். பயப்படாதடி, அத்தை சரியாகிடுவாங்க, அழாதமா பவி என்று எவ்வளவு நேரம் தேற்ற முயன்றும் அழுதாள். இயலாமையின் பயத்தில் அவனை அடித்தாள். நீதான் காரணம் என்று நிற்பவனை சாடினாள். அம்மா வரமாட்டாங்களா? அம்மா வேணும் பிரீத், வர சொல்லுடா. நீ சொன்ன வந்துடுவாங்க. என்னை விட ஊமையிலதான் அவங்களுக்கு கொல்ல பாசம். அத்தமான கூப்பிடு பிரீத், உள்ள விட மாட்டேங்கிறாங்க என்ன. விசும்பிக் கொண்டு அழுதாள். மெல்ல உச்சியை வருடிவிட்டு அம்மோ அழாதடி என்றபடி அவள் அமர்ந்து இருந்த சேரின் கீழ் பார்வை விழ ரத்தம் தோய்ந்த பாத சுவடுகள் அச்சாக தென்படவும் அவசரமாக அவளை விலக்கிவிட்டு சேரில் அமர வைத்து மண்டியிட்டவன் அவள் பாதங்களை கையில் ஏந்திட கற்களால் குத்தி கிழித்து காயம்பட்ட இடங்களில் ரத்தம் உறைந்து பாதங்களில் சிவந்து சாந்திட்டது போல இருப்பதை பார்த்த கணமே கண்ணீரால் பாதங்களுக்கு மருந்திட்டான். இருவிழியின் துளிகள் காயங்கள் மீது பட்டு வெண்ணிற கண்ணீர் துளிகள் அவள் பாதம் தோய்ந்து கீழே வழியும் நேரம் செந்நிறமாய் உருண்டு தரையில் சொட்டியது. நடப்பதை உணராத சிலையாய் அமர்ந்து ஐசியு அறையை விரைத்தாள். கற்கள் பாதம் கீறியது. வலியும் ரத்தத்தையும் அதன் வலியையும் கூட உணராத போது இவன் கண்ணீரை எப்படி அறிவாள்? சோகம் நிரம்பி வலியும் கண்ணீரை தவிர மற்ற புலன்கள் எல்லாம் வேலை நிறுத்தம் செய்துவிட்டது போல் சிலையென சமைந்தாள் பவித்ரா. அவள் கண்ணீர் உயிரை அழுத்த தன் கண்களை அழுந்த துடைத்து விட்டபடி ஆறுதல் கூற முயன்றான். ஆனால் வார்த்தைகள் வர மறுத்து ஏனோ நெஞ்சம் அடைத்தது. அத்தை இருந்தவரை ஆலமரத்தின் நிழலில் வாழும் பறவைகள் போல ஒரு அரவணைப்பு இருக்கும். ஆறுதல் தேடி மடி சாய்ந்தால் அன்பின் கரம் கொண்டே கவலையை காணாமல் போக செய்யும் மந்திரமாக பெறாத தாயின் ஸ்பரிசம் கிடைக்கும். நிமிர்வு கொண்ட பெண் சிங்கமாய் அவர் அருகாமை ஆயிரம் ஆயிரம் பலம் கொடுக்கும். மீட்டுக் கொடு இறைவா. இடிந்து போய் ஒளி இழந்து முகத்தில் சோகமும் வேதனையும் அப்பி இருக்கும் என்னவனை பார்க்கும் போது என்னவளை பார்க்கும் துணிவில்லை எனக்கு. அவளின் கண்ணீர் துளிகள் பட்டு கண்ணாடியைப் போல் உடைகிறது என் இதயம் என்று மனதிலே புலம்பும் போது அவள் குரல் கேட்டது. பிரீத், அம்மாவுக்கு ஒண்ணுனா மாமான்னு சொல்லணும். இப்ப நீ போய் நான் உன் பேரை சொல்லி கூப்பிடுறேன்னு சொல்லு. அப்படியே கோவப்பட்டு எந்திரிச்சு வந்துடும் சுமதி. மரியாதைய பேச சொல்லி அடிக்கோ. அம்மாவை அடிக்க வர சொல்லு பிரீத். மனசிதைவு ஏற்பட்டது போல் அம்மாவை வர சொல்லு பிரீத் என்று அவனையே உறுத்து பார்த்தவளோ திரும்ப திரும்ப இதையே மந்திரம் போல பிதற்றிப்படியே இருந்தாள். அழுது கரைவது ஒரு வகையான வேதனை என்றால் அழமுடியாமல் உணர்வை அடக்கி உயிர் வலியை அனுபவிப்பது கொடும் துயரம். அன்னையாய் வளர்த்த அத்தையை இந்த நிலையில் பார்த்து வேதனை கொள்வானா? இல்லை அம்மா வேண்டுமென அழுது அடம் பிடிக்கும் பவித்ராவை பார்த்து வேதனை கொள்வானா? சுற்றிலும் பற்றி எரியும் வீட்டின் நடுவில் மாட்டிக்கொண்டவனைப் போல் மனதிலே மாட்டினான். மனதில் மட்டும் கதறி தவித்தான் பிரீத். பிரீத்னு யாரும் இங்க இருக்கீங்களா? பேஷண்ட் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. நானும் வரவா? ப்ளீஸ்மா ப்ளீஸ், அம்மாவை பார்க்கணும். மாமன் கையை கோர்த்து பிடித்தபடி கெஞ்சினாள் பவித்ரா. மேடம், இது ஐசியூ வார்டு, ஒருத்தவங்க மட்டும்தான் போகலாம். நீங்க மட்டும் வாங்க சார். மெல்ல தோளில் பதியும் அவள் விரல்களை மறு கையால் விலக்கி உள்ளே சென்றான். சுமதி மெல்ல ஆக்சிஜன் மாஸ்கை கலட்டி விட்டு பேச முயல வெறும் காற்று மட்டுமே வந்தது. இந்த மௌன வாய் அசைவுக்கு கூட உடலின் மொத்த உயிர் சக்தியை திரட்டி பேசுவது என்று திராணியற்ற அவரின் உடலின் தளிர்வில் தெளிவாக தெரிந்தது அவனுக்கு. பிரீத், எனக்கு பயமா இருக்கு. அவளை மூச்சு திணறியது. இருந்தும் இறுதி பேச்சிற்காக வேக வேகமாக மூச்செடுத்து பொறுப்பு பவித்ரா பத்திரம் கோர்வையாக பேச முடியாமல் நாக்குளறியது. மேல்மூச்சு வாங்கியது. கஷ்டப்படாதீங்க அத்தமா, நீங்க நல்லா ஆயிடுவீங்க என்று கலங்கும் இவனை பார்த்ததுமே அவர்கள் கண்ணில் நீர் வடித்தது. இல்லை என மறுப்பாக தலையசைத்து பேச வேண்டியதை உயிரை கரைத்து பேசி முடிக்கவும் அவசரமாக வெளியே வந்தவன் பவித்ராவிடம் கூட சொல்லாமல் வீட்டிற்கு ஓடினான். எங்கே போகிறான் என்று புரியாமல் பரிதவிப்புடன் செல்லும் அவன் முதுகையை திகைப்போடு பார்த்துவிட்டு வாசலின் மேலே பார்வை நிலைத்தாள் பவித்ரா. வீட்டில் இருந்து மருத்துவமனைக்கு வண்டியை அதிவேகத்தில் சீறியபடி ஓட்டி வந்தவன் பார்க்கிங் கூட செய்யாமல் வண்டியை அப்படியே கீழே போட்டுவிட்டு வேகமாக அவன் அத்தை அட்மிட் செய்திருக்கும் ஃப்ளோரை நோக்கி ஓடினான். எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் பவித்ராவின் கையை அழுத்தி பிடித்து இழுத்து ஐசியூ வார்டிற்கு அழைத்து சென்றான் பிரீத். அவன் கையில் வைத்திருந்த கைப்பையை பார்த்த சுமதி
திரை என கண்களால் சைகை செய்ய மெல்ல அதனை கைவிட்டு துளாவி எடுத்தான். அதில் பிரீத், பவித்ரா இருவரின் ஜாதகத்தின் நகலும் பொருத்தம் பார்த்து 9 பொருத்தம் உள்ளது என்று ஜோசியர் கணித்த காகிதமும் கண்ணில் பட புரியாமல் அத்தை முகத்தை ஏறிட்டான் பிரீத். உயிர் கரையும் தாயோ பவித்ராவை பார்த்து கண்ணில் நிரப்பியபடி இருக்க மெல்ல அந்த மஞ்சள் நிற துணி பையில் கையை விட்டு எடுக்கவும் அதில் மஞ்சள் கயிற்றுடன் கோர்க்கப்பட்டு பொன் தாலி இருக்கவும் கண்டு அதிர்ந்தான். அவன் பக்கம் மெல்ல திரும்பிய பவித்ராவின் பார்வையிலும் தாலி பட்டுவிட உடனே மிரட்சியில் அலண்டு போய்விட்டாள். தாயின் கெஞ்சும் பார்வை பவித்ராவை மோதி சம்மதம் கேட்டு நின்றது. எனது கடைசி ஆசை உங்களது திருமணம் என்று தாயின் வலியும் கண்ணீர் சொன்னது. மெல்ல அவன் முகத்தை கேள்வியாக இவள் பார்க்கும் முன்னே தாலியை எடுத்து கட்டிவிட்டு படுக்கையில் இருக்கும் அத்தையின் பாதங்களை தொட்டு கண்ணீர் விட்டான் பிரீத். கனவு போல நடப்பது எதுவும் நிஜமா என்று கூட புரியாமல் உறைந்து போய் நின்றாள் பவித்ரா. கண் நிறைந்து இருவரின் திருமணத்தை கண்டதும் நெஞ்சம் நிறைந்த நிலை சுமதிக்கு. மணக்குளத்தில் மகளை கண்ட மகிழ்ச்சி, அவன் கை சேர்ந்ததும் தன் மகளை பாதுகாப்பான கூட்டில் சேர்ப்பித்த முழுமை அடைந்த நிறைவு. விழிகளில் மட்டும் தேங்கி நின்ற ஜீவனை பிடித்துக்கொண்டு கடைசி காட்சியாய் தம்பதியராய் ஜோடி சேர்ந்து நிற்கும் மகளையும் மருமகனையும் கண்ட ஆத்ம திருப்தியில் மெல்ல கரைந்து கொண்டு இருந்தது சுமதியின் உயிர். இறுதி மொழியாய், அவன் பாவம், அவனை பத்திரமா பார்த்துக்கோ பவித்ரா, விற்றாதமா என்று தன் கடைசி வார்த்தையை கூறி நிறைவடைந்தது அவரின் ஜீவ பயணம். ஒரே மகளை கரை சேர்த்துவிட்ட நிம்மதியில் இறைவனடி சேர்ந்தது அந்த தாயுமானவளின் ஒப்பற்ற உயிர். அத்தியாயம் 20. பவித்ராவின் கண்ணீரும் கதறல்களும் ஐசியோ அறை முழுவதுமே நிரம்பி பலத்த அதிர்வுடன் பேரிரைச்சலாக எதிரொலித்தது. அம்மா அம்மா என்று கதறி துடிப்பவளை பார்க்கும் போதே மனம் இலகி கழிவிறக்கம் பிறந்தது அவள் துயர் நிலையை பார்க்கும் டாக்டர்ஸ், நர்ஸ் மற்றும் உதவியாளர்கள் யாவருக்கும். பிரீத் கண்களில் அடக்கிட முடியாதபடி திமிரியவளோ நீர் இல்லாத மீனென உடல் துடித்தாள். அவன் கைப்படியிலிருந்து வெளிவர துள்ளி பாய்ந்து குதிப்பவளை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்து போனான் பிரீத். அமைதிப்படுத்த முடியாமல் அவளது அழுகையும் சகிக்க முடியாமல் நெஞ்சை கசக்கி பொழியும் சோகத்தில் அழாமல் தன்னை நிலைப்படுத்த படாத பாடுபட்டான் பிரீத். தலையில் அடித்துக்கொண்டு அம்மா வேண்டும் என்றே அலறி துடிப்பவளை எப்படி தேற்றுவது என்று புரியாமல் ஒரு கையால் தன் தலையையும் இன்னொரு கையால் அவளையும் அழுத்தி பிடித்தவன் கோபத்தினால் ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பித்தான். பவித்ரா, நிம்மதி அழற அளவுக்கு நமக்கு இப்ப நேரம் இல்லடி. நமக்கு யாரும் இல்லம்மா. இப்போதைக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதை சரியா செய்யணும். நான் தான் செய்யணும். வர அழுகைய தேக்கி வச்சு நிக்கிறேன்டி. நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. உன்னை பக்கத்துல நிக்க வைக்க முடியாது. தயவு செஞ்சு சூழ்நிலைய புரிஞ்சுக்கோ. நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்னால உன்னை விட்டுட்டு போகவும் முடியாது. பிளீஸ் என்று முடிக்கும் போது கண்ணீர் உருண்டு வளைய அவளிடம் கெஞ்சினான் பிரீத். இரு கைகளால் வாயை மூடி அழுகையை அடக்கியவள் ஒரு மூலையில் கீழே அமர்ந்து கொண்டு கண்ணீரை மௌனமாக வெடித்தாள். பிரீத் தன் அத்தையின் மேலே உயிரை வைத்தவன். இன்று அவர்களின் இறப்பிற்கு அழ முடியாமல் தனியாக நிலை கொள்ளாமல் துணையாக யாருமே இல்லாமல் நிற்பதை பார்த்ததும் முதல் முறையாக ஆற்றிட தேற்றிய ஆள் இல்லாது தனித்து நிற்கும் தங்களின் மீதே சுய மன உருக்கம் வர நிர்கதியான நிலையை எண்ணி அகம் வருந்தினாள் பவித்ரா. நிம்மதியாக அழக்கூட புண்ணியம் செய்திருக்க வேண்டும் போல இறப்பையும் அதனால் இருவருக்கும் ஆன இழப்பையும் கூட சோகமாக அழுது வெளிப்படுத்திட முடியாத கோரமான நரக வகை சூழ்நிலையில் இருவருமே. வேகமாக அவளை விட்டு வெளியே வந்தவன் மருத்துவமனை பரிசோதனை மற்றும் இறப்பின் காரணம் அடங்கிய தாள்களில் கையொப்பம் இட்டுவிட்டு பணத்தை கட்டிவிட்டு மீதமுள்ள பணத்தை ஆம்புலன்ஸுக்கு கொடுத்து பவித்ராவை அழைத்து வர வேகமாக வந்தான். அவன் பார்வையில் விழுந்தது என்னவோ பிரம்மை பிடித்தார் போல எங்கேயோ பார்த்து கொண்டு சிவப்பு நிற குர்தாவின் மீது துப்பட்ட அணியாமல் மஞ்சள் கயிறுடன் சேர்ந்த தாலி வெளியே கவனிப்பாரற்று அனுதாப சின்னமாக அவள் மார்பில் விழுந்து கிடக்க மெல்ல அவளின் அருகில் சென்று அவளை அரவணைத்து அழைத்து வந்து ஆம்புலன்ஸில் அமர வைத்துவிட்டு பிரீத் வெளியே சென்றிருந்த போது மருத்துவமனை ஊழியர்கள் பிடித்த ஏத்துங்க என்றதுமே ஆவேசமாக கத்தலானாள் பவித்ரா. எங்க அம்மாவை அப்படி சொல்லாதீங்க, எங்க அம்மா அப்படி சாகல. ஸ்ட்ரெக்சரில் ஏற்றி வந்தவர்களின் சட்டையை பிடித்து உலுக்கி சண்டையிட்டு அழுது ஆர்ப்பாட்டம் செய்ய துடித்தபடியே ஆ என அலறினாள் பவி. அம்மா இறந்துவிட்டார் என்பதை ஏற்க முடியாமல் சுயம் நிதர்சனம் மறந்து பித்தானவளாக பிதற்றினாள். தினமும் 10க்கும் மேற்பட்ட இறந்த உடல்களை ஆம்புலன்ஸில் ஏற்றி விடுவார்கள். இறந்தவர்களை அப்படி பிணம் என்று சொல்லிதான் பழக்கம் என்பதால் அவளை முறைத்து சட்டையை அவள் கைகளின் பிடியில் இருந்து விடுவித்துக் கொள்ள முயன்றான். அம்மாதாமா விடுமா என தன் சட்டையில் இருந்து அவள் கைகளை உதறிக்கொண்டு வந்தவன் பைத்தியம் பிடிச்சிட்டு போயிருச்சு போல என்று நினைத்து என்ன சார் இப்படிலாம் பண்றாங்க ஆதங்கமாக கேட்டுவிட்டு உடலை நீள்வாக்கில் படுக்க வைத்து வெளியே வந்து அந்த பாப்பா பாருங்க என் சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டுடுச்சு, அதுக்கு ஏதாவது பார்த்து போட்டு தாங்க சார்
என்றவனும் அதற்கும் சேர்த்து பணம் பெற்று சட்டை மூனையால் வேர்வை துடைத்தபடி நடந்தான். தினமும் இறந்த உடல்களை சுமந்து ஏற்றி விடுவதால் உணர்வுகள் கூட அவர்களுக்கு மறுத்து போயிருக்கும். அவர்களை பொறுத்தவரை இறப்பு ஒரு நிகழ்வு, அவ்வளவே. அம்மாவை பார்த்து பார்த்து தேம்பியபடியே அழுது உருகியவளை தோல் சாய்ந்து அரவணைத்தவன் மனதில் ஓடுவது இது மட்டும்தான். வரும் அழுகையை கடினப்பட்டு அடக்கிக் கொண்டான். அத்தையின் இறுதி மரியாதை எந்த குறைவும் வந்துவிடக் கூடாது. தானுமை உடையாமல் உறுதியோடு இருந்து இறுதி காரியங்களில் எந்த குறையும் இல்லாமல் நல்ல முறையில் நடத்த வேண்டும். தனக்கு தானே சொல்லிக்கொண்டு வீட்டிற்கு வரும் முன்னரே போன் மூலம் எல்லா ஏற்பாட்டையும் செய்து இருந்தான். ஒரு மருமகனாக, மகனாக. அக்கம் பக்கம் இருந்த பெரியவர்கள் பெண்களின் உதவியோடு செய்ய வேண்டிய சடங்குகள் சாங்கியங்கள் முடித்து மாலை போட்டு முகம் முழுவதும் மஞ்சள் அப்பி பெரிய குங்கும பொட்டு வைத்து மேசையில் படுக்க வைத்து இருந்தனர் பவித்ராவின் அன்னையை. பவித்ரா தலையில் அடித்துக்கொண்டு அழுவதையெல்லாம் ஒரு மூலையில் பார்வையாளனாக நின்று சகிக்க முடியாமல் பார்ப்பவனால் வந்து சமாதானம் கூட செய்ய முடியாத சூழ்நிலை. இறுதி காரியங்களுக்காகவே வேலையில் மும்முரமாக இருந்தான் பிரீத். நடக்கும் நிகழ்வு நல்லதோ கெட்டதோ குறை கூறவே ஒரு கூட்டம் வரும். உறவுகள் என்ற பெயரில் அது சரியில்லை, இது சரியில்லை. அதையெல்லாம் விட டீ காஃபி கூட இல்லையா? அங்கே ஒரு உயிர் போய்விட்டது. இருவரும் தவிக்கிறார்கள் என்பதெல்லாம் அவர்களுக்கு பொருட்டே கிடையாது. உறவினர்களுக்கு உபசரிப்பு வேண்டும். எந்த நிலையில் நாம் பரிதவித்து நின்றாலும் குறை கூறும் அவர்களுக்கு சாவு கூட ஒரு நிகழ்ச்சி மாத்திரமே. சடங்குகள், சம்பிரதாயங்கள் என எந்த விதத்திலும் குறைவு வராமல் சிரத்தையோடு ஒவ்வொன்றையும் விசாரித்து சேர்த்து செய்து கொண்டிருந்தான் பிரீத். இறுதியாக கொல்லி போடுவதற்கு கணவனாக இந்திரன் வர வேண்டுமே என்ற கேள்வி இருந்தது. பவித்ரா மெல்ல எழுந்து தடுமாறி நடந்து உறவுகள் எல்லார் முன்பும் வந்து அவர்களின் முகம் பார்த்து நின்றபடி இதுவரை அழுததால் கம்மி வராத குரலை உயர்த்தி பேசலானாள். அவர் வந்து நெருப்பு வச்சா எங்க அம்மா நெஞ்சு வேகாது. என் மாமா தான் எங்க அம்மாவுக்கு கொல்லி வைக்கணும். யாரும் மறுப்பு சொல்லாதீங்க என கூட்டத்தில் உள்ள எல்லாரையும் கை கொண்டு வணங்கி கேட்டுக்கொண்டாள். ஒவ்வொரு சடங்குகளையும் பவித்ரா, பிரீத் இருவருமே அழுதபடி செய்து முடித்தனர். மகளின் மனதில் தாயுடனான நினைவு எல்லாம் நிறைந்து மனதை அழுத்த ஒவ்வொன்றாக வாய்விட்டு சொல்லி அழுதாள். ஓடிக்கிட்டே இருப்பியேம்மா, உட்காரவே பிடிக்காதே உனக்கு, இப்படி படுத்திருக்க, எந்திரிம்மா, அம்மா வாமா முணுமுடுத்தாள். தொடர்ந்து கத்தி அழுததால் பவித்ராவின் தொண்டை வறண்டு குரல் கம்மியது. அமரர் ஊர்தியில் தாயின் உடலை ஏற்றியதும் அடித்துக்கொண்டு அழுதவள் அப்படியே மயங்கி கீழே சரிந்தாள். விழிகளின் மேலே நிலை குத்திக் கொள்ள அருகில் இருந்த பெண்கள் தண்ணீரை தெளித்து வீட்டிற்குள் அழைத்து வந்து தண்ணீர் புகட்டி அமர வைத்தனர். அவர்களால் முடிந்த அளவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு ஒவ்வொருவராக துக்கம் அனுசரித்துவிட்டு சென்றனர். இப்போது தன் வீட்டில் தனித்து அமர்ந்திருந்தாள் பவித்ரா. கவலைப்படாதே என வாய்மொழி சொல்லக்கூட ஆள் இல்லாமல் அம்மாவின் இறப்புக்கு பிறகு அனாதை போல் உணர்ந்தாள் பவித்ரா. சகல மரியாதையுடன் இறுதி ஊர்வலம் நடந்தது. சுமதி அம்மையாரின் பூத உடலை தகனம் செய்து மகனாய் தன் கடமையை நிறைவேற்றி முடித்தான் மருமகன். வாடிய மலர் மேல் விழும் பனித்துளியாய் அவள் கண்களில் நீர் நில்லாமல் பொழிந்து கொண்டே இருக்க வெள்ளிநீர் வற்றி போகும் வரை அழுதாள் பவித்ரா. தெய்வம் இல்லாத கோவிலாய் இருளில் மூழ்கி சோகம் நிறைந்து தென்பட்டது. அழகிய தாய்மையின் உறைவிடமான சுமதி அம்மாவின் வீடு இன்று அன்பின் வெற்றிடமாய் களை இழந்து உயிர்ப்பு இல்லாமல் காணப்பட்டது. தாய் இல்லாத வெற்று வீடு. பவித்ரா என நொடிக்கு நொடி அதட்டியபடி தேடிய ஆள் இன்று இல்லை. குரல் உயர்த்தினால் உடல் நடுங்கி போக வைக்கும் சுமதி அம்மாவின் கம்பீரமான ஓங்கி ஒலிக்கும் குரல் இல்லை. பசி அறியவோ வழி உணர்ந்து தலை வருடவோ நீ இல்லை. தாயில்லாத தருணம் உலகமே இருண்டு வழி தெரியாதது போல் கருமையான மாயை சூழ்ந்து எல்லாவற்றிலும் பிடித்தம் விலகி வெறுத்து போன நிலை சுமதியின் மகளுக்கு. இனமறியா பயம், பரிதவிப்பு, நடுக்கம், எதிர்காலத்தை பற்றிய எத்தனையோ கேள்வி, யாரும் இல்லை என்ற விரக்தி. இப்படியே இன்றே இறந்து விடலாம் என்ற நிலையற்ற சிந்தனை வேறு அவளை தூண்டிவிட தாய் வேண்டுமென சேய் உள்ளம் அடம் கொண்டு சென்றது. ஒரு வேதனை மறக்க அதைவிட பெரிய வேதனையை கொடுப்பாராம் கடவுள். இதோ தொடர் வேதனையின் அணிவரிசையாக உலகோடு தன் உயிரையும் உதறி தள்ளிவிட்டு போகும் அபாய நிலையில் பவித்ரா நின்றிட அவள் வாழ்வதற்கான ஒரே ஒரு பெடிமானமும் தளர்ந்து கீழே விழுந்து கிடந்தது. மெல்ல அவள் கைகளை நகர்த்த ஏதோ ஒன்று கையில் தட்டுப்பட்டதை உணர்ந்து என்ன என்று கைகளால் மட்டும் தடவி பார்த்து வெளியால் உற்று பார்க்காமல் கையால் வருடைய போது அவளின் தொடு உணர்வால் மூளை தொட்ட பொருளை உணர்த்திட அதன் மீது தன் விரல் பட்ட இடங்கள் தீயாய் சுட்டது. அவன் கட்டிய தாலி அருந்து கிடந்தது. கீழே எப்படி என்று பதறி அடித்துக் கொண்டு எழுந்து பார்த்தாள் பவித்ரா. அதில் 3 முடிச்சிட்டதற்கான அறிகுறையோ அவன் கட்டியதற்கான அடையாளமோ இல்லாமல் தண்டாமல் தனியே தன் நிலை மாறாது காட்டாததாய் புதியதாக இருந்தது. மஞ்சள் கயிறுடன் இணை கொடிய பொன் தாலி. தாலி எப்படி தானாய் கலண்டு விழும்? கட்டிய 3 முடிச்சு போட்ட தாலி ஒரு நாளில் எப்படி விழும்? கட்டினால் விழவே விழாது. கட்டினானா
கட்டவில்லையா? தனக்குத்தானே கேள்விகளை அடுக்கிக் கொண்டு குழம்பி போனாள் பவித்ரா. நீண்ட நெடிய யோசனைக்கு பின் மனம் உரைத்த பதில்கள் உயிரையே உலுக்கு எடுக்க ஆற்றாமையின் அழுத்தம் தாங்க முடியாமல் இதயமோ தன் இயக்கத்தை நிறுத்தம் செய்தன. பேரதிர்ச்சியில் மூச்சு அடைத்தது. இவளுக்கான துன்பத்தின் அளவுகோலை கடவுள் உடைத்து எரிந்து விட்டானோ? ஒரு நாளில் எத்தனை இழப்பு! உயிர் தந்த தாய் மரணம், உயிரானவன் உடன் நிகழ்ந்த திருமணம், இரண்டுமே காணல் என மறைந்தால் என்ன ஆகும்? இதயமே நொறுங்கும். இத்தனை இழப்புகளை ஏற்குமா சிறுமணம்? மேலும் மேலும் அதீதமாக கூடும் இந்த தொடர் வலிகள் பொறுக்காமல் துடிப்பை நிறுத்திடுமா இவளின் மின் இதயம்? அவள் உயிரை நிலைக்க வைக்க இருந்த ஒற்றை கயிற்றின் பிடிமானமும் மணல் கயிறானது. இது பொய்மை கல்யாணமா? இது பொம்மை கல்யாணமா? ஏன் ஏன் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் மூளையில் ஒரு பிரளயமே வந்து வெடித்தது. மெல்ல அவனிடம் கடைசியாக பேசியதெல்லாம் நினைவுக்கு வரிசை கட்டி வர, மாமனை செய்த பிடிக்கவில்லை என்றதும் வேறு மாப்பிள்ளையுடன் திருமணம் என்று சொல்லி தன் காதலுக்கு தானே கொல்லி வைத்தது புரிய, தான் செய்த தவறையும் அவன் மனநிலையை அனுமானித்து மௌனமானாள் பவித்ரா. இறுதி வேள்வியில் அத்தையின் ஈம கடன்களை முடித்துவிட்டு வீட்டின் வாயிலின் வழியை நடந்து வந்தான் பிரீத். அவன் காலடி சத்தத்தை வைத்து அவன்தான் வருகிறான் என்று உணர்ந்தவள் மெல்ல கண்ணீரை துடைத்துவிட்டு தரையோடு கிடந்த தாலியை கை கொண்டு மறைத்து தரையுடன் கையால் தேய்த்து சட்டென இழுத்து பின்னால் ஒளித்து வைத்து விட்டாள். கடைவெளியில் நீர் தேங்க அவனை கேள்வியாக பார்த்தாள். அவனோ தன் பாதத்தை பார்த்தபடி இருந்தான். தலையை நிமிர தைரியம் இல்லை. தவறை உணர்ந்தவனுக்கு நீ செய்தது துரோகம் என்று மனம் ஊசியாய் குத்தியது. அவள் கேட்கப் போகும் கேள்விகளும் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இதயத்தை ரத்தம் கசியும் அளவு வேதனைப்படுத்தும் என்று தெரிந்தவனோ பேசட்டும் என்று அமைதி காத்தான். கீழே கிடந்த தாலியை இறுக்கி உள்ளங்கையில் அழுத்தி பிடித்தவளுக்கோ கண்கள் குளம் கட்டி கண்ணீர் வழிந்தது. விளக்கம் கேட்கும் மனநிலையில் அவள் இல்லை. அவன் என்ன சொல்லுவான் என தெரிந்ததால் கேள்வி கேட்க விரும்பவில்லை. பவித்ராவின் குணமும் கோபம் அறிந்த இவனோ தவறான புரிதலின் குத்தகைக்காரர் போல அவனாகவே அவளுக்கு தன்மேல் விருப்பம் இல்லை, காதல் இல்லை, நடக்காத திருமணத்தை பற்றி எந்த வருத்தமும் இல்லை என்று தானாகவே அவள் தரப்பில் வாதாடி விட்டு தான் செய்தது சரிதான் என தீர்ப்பும் எழுதி தப்பு கணக்கு போட்டு விட்டான் நிஜம் அறியாதவனாய். அவளே இவனின் காதலின் முகவரி. அவளின் ஒற்றை பார்வைக்காக உயிரையை பறித்து காலடியில் வைப்பான் பிரீத். சாகும் வரையிலும் அவள் மேல் அன்பை பொழிந்து காதலை உணர வைப்பான். ஆனால் அவளை சூழ்நிலை கைதியாக்கி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாலி கட்ட விரும்பவில்லை அவன். அவள் கழுத்தில் தாலி கட்ட சொன்ன நிமிடம் கட்டிவிடு என காதல் உள்ளம் கெஞ்சியது. ஆனால் காலம் முழுக்க நீ வேண்டாம், உன்னை வெறுக்கிறேன், வற்புறுத்தி கட்டிவிட்டாய் என்று சொல்லிவிடுவாளோ என ஆனவன் மனமோ அஞ்சியது. தாலியை காதல் உணர்வற்று கழுத்தில் எப்படி வாங்க முடியும்? பிடிக்காத சுமையாய் பவித்ரா கழுத்தில் தாலியை சுமத்திட விருப்பமில்லை பிரீத். சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு திருமண பந்தத்தில் இணையாததன் காரணம் பவித்ராதான். வேறு மாப்பிள்ளை பார்த்து பிடித்து விட்டது எனக்கு. என் திருமணம் உன் தலைமையில்தான், நான் உன் பவித்ரா இல்லை என்று பவித்ராவே விளையாட்டாய் சொன்ன பொய் விஷமானது. இங்கு இந்த காதல் கொடியது. வலிய வந்த வழிகள் ஏற்கும். உண்மையான காதல் தியாகத்தை தத்தெடுக்க வைக்கும். அடித்து அடைத்து வைக்காமல் தன்னை விட்டு போனாலும் பரவாயில்லை என்று சிறகை கொடுத்து பறக்க வைக்கும். இதயத்தை உடைத்துக் கொண்டு கூட தன் அன்பானவர்களை சிரிக்க வைக்கும். பெருங்காதல் பேரன்பின் குணம் அதுவே. அவன் இயல்பு இது இல்லை. சினம், சீற்றம், ஆவேசம், ஆத்திரம் அவள் வேண்டும் என்று அடம் கொண்டு நின்றவன்தான். வேலையில்லாமல் நிற்கும் ரோஜா செடியாய் அவள். பலவீனமானவளை பலவந்தமாக உறவில் பிடித்துக் கொள்ள விரும்பவில்லை. அன்பின் தூயவன். சுமதியின் இறப்பிற்கு ஒரு வாரம் மௌனத்தில் கழிந்தது. இருவரும் முகத்தை பார்த்து பேசிக் கொள்ளவே இல்லை. கடையில் இருந்து உணவு வாங்கி வந்து அவள் அருகில் வைப்பதும் உண்டாளா இல்லையா என ஒளிந்திருந்து ஆராய்ச்சி செய்வதை முழு நேர வேலையாக கொண்டான் பிரீத். இரவில் அவள் உறங்கிய பிறகு மெல்ல அருகில் வந்து முகத்தை பார்த்து ஏக்க பெருமூச்சு விட்டபடி பார்வையால் வருடுவான். உறங்கும் போதும் சோகம் அப்பிய முகத்தில் எப்போது சந்தோஷம் மிளரும், நட்சத்திர உலையாய் புன்னகை மலரும் என தினமும் இரவில் நின்றபடி அவள் முகம் பார்த்து உறக்கத்திலாவது சிரிக்க மாட்டாளா என்று தவம் செய்வான் பிரீத். காதல் ஒருவனை முட்டாளாக்கும் என்று சொல்லும் கூற்று கூட உண்மைதான் போல. அவள் என்னை காதலிக்கவில்லை என்ற வேதனையில் இவன், நான் உன்னை காதலிக்கவில்லை என நம்பிவிட்டாயே என துயரத்தில் அவள். மெய்நிலை அறியாது காணல் நீராய் கண் துடைப்பிற்காக செய்த கல்யாணத்தை எண்ணி நொந்தவளோ இயலாமையால் தாயின் ஆசையை நிராசையாக்கி ஏமாற்றியவன் மீது வெறுப்பின் பிடியில் சிக்கித் தவிக்கிறாள். யாருமே தனக்கு இல்லை என்ற கவலை மனதில் குடிக்கொள்ள பாறையாய் இறுகி போனால் சோக தேவதை. அமைதியின் சிகரத்தில் அமர்ந்து தியானம் செய்வது போல் மௌனமாக மாறி போனாள் பவித்ரா. இவனுக்கு நிசப்தம் நெஞ்சை அடைத்தது. பவித்ரா தனது அம்மாவின் மறைவுக்கு பிறகு அதீத மன உளைச்சலுக்கு ஆளானாள்.
தேவையற்ற எதிர்மறை சிந்தனைகள் குப்பைகளாய் எண்ணம் எங்கும் நிரம்பியது. இழந்ததையும் இல்லாததையும் எண்ணி ஓய்வின்றி புலம்பி தவித்தது பெண்மனம். நிராகரிப்பை தனக்கானவனுக்கு தரும்போது இனித்தது, தனக்கே திருப்பி வரும்போது இப்படி வலிக்கிறது. காதல் தோல்வி எனும் ஆழ்கடலில் மூழ்கி வேதனையுறுபவள் மனமோ மீளா துயர் இது. உயிரை மாய்த்துக்குள், அதுவே நிம்மதி என கூக்குரல் இட்டது. நானா இப்படியெல்லாம் யோசிக்கிறேன்? அவளுக்கே அவள் மேல் சந்தேகம் வந்துவிட்டது. காதல் என்னும் நோய் பிடித்தால் கண்ணாடி போல மாறிவிடும் இந்த மின் இதயம். பிடித்தவரின் சிறிய நிராகரிப்பு கூட பெரிய வழியாய் மனதை சுக்கு நூறாக உடைத்து வீசிவிடும். காதல் தோல்விக்கு இப்படி வலிக்கும் என்றால் இங்கு கல்யாணமே கண்கட்டி வித்தை போல காட்டி தோல்வி அடைந்து தரையில் விழுந்ததே. தாலியை கையில் ஏந்திய நிமிடம் உயிரை போகும் வழி. பசிக்கும் குழந்தை முன்பு சாப்பாட்டை வைத்து பார்வையாளராக்கி வஞ்சிப்பது எவ்வளவு கொடுமையோ. அன்னை இழந்து தவிப்பவளுக்கு ஆதரவே இனி நீதான் என்று நம்பி தாலியை ஏற்றவளுக்கு நாடகத்தில் அணிவது போல திருமணம் என்ற பொய்யால் கண்ணை கட்டி என் கழுத்தை அறுத்து விட்டான் பிரீத். நம்பிய காதலன் புரிதல் இல்லாமல் தந்த ஏமாற்றம் மரணத்தை விடக்கூடியது. தினம் தினம் அழுது துடித்து துவண்டும் கூட இந்த ரணம் ஆறாமல் புறையோடி உதிரம் கசிகிறதே. ஏன் புரியவில்லை உனக்கு? வதைக்காதே காவலா, உன் சித்திரவதைகளை சிறு பெண்ணின் மனம் தாங்காது. அழுது கரைகிறது, உருகி உடைகிறது. உன் அன்பு இல்லாமல் மூச்சு முட்டது பிரீத். ப்ளீஸ் லவ் மீ. உள்ளத்தின் மனக்குமரல்கள் வெளியே வெறும் நிசப்தம், மௌனம் மிகவும் ஆபத்தானது. தொடர் தோல்வி வரும் நேரம், துணைக்கு யாரும் இல்லாத சமயம், பெரிய இழப்புகள் நேரிடும் போது, நிலையில்லா மனநிலையில் அக்கறை அன்பிட ஆள் இல்லாமல் தவிக்கும் போது, ஏமாற்றம் அடைதல், உள்ளம் உடைதல், அன்பின் பற்றாக்குறை உணர்தல், அழுத்தமாகி மனம் கனத்தலின் போது, உற்றாரை பிரிந்து வாடும் போது, உறவுகளின் திடீர் விலகல், கடன் சுமை ஏறி பணம் இல்லாமல் தவித்தல், ஆறுதல் படுத்த ஆள் இல்லாததால் எவ்வளவு துயரோ அதைவிட கொடுமையானது உயிரானவரின் இறப்புக்கு பிறகான மௌனத்தின் கணம். அடர்த்தியான அந்த மௌனத்தை மனிதரால் கணக்கிட முடியாது. முற்றிலும் உடைந்து போய் உலகத்தை வெறுத்து போன உயிர் ஒன்று தன் வலிகள் மற்றும் உள்ளத்தின் நடுக்கம் பயத்தினை மறைக்க, பரிதாபமாய் யாரும் பாவ பார்வை பார்த்திடாமல் தடுக்க, தன்மேல் போர்வையென போர்த்திக் கொள்வதே மௌனம். இத்தகைய மெல்லிய மனச்சிதறல்களை கடினப்பட்டு தான் கடந்ததான் வேண்டும். மௌனமாக இருப்பவர்கள் கூட ஏதேதோ தேவையில்லாததை எல்லாம் யோசித்து கவலையில் பிஸியாக இருப்பார்கள். ஆனால் கூட இருப்பவர்களின் நிலைமை அதைவிட கொடுமை. என்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பா. என்னாலதான் எல்லா பிரச்சனையும். என்னை வேணாம்னு நினைப்பா. என்னை வெறுத்துருவாளா? கோவத்துல கொலை பண்ணிடுவாளா? என்னதான் யோசிக்கிறா? பொறுமை இழந்தவனோ வேக நடையிட்டு பவித்ரா அருகே சென்று, பவித்ரா என்று அழுத்தமாக கத்தவும் மெல்ல திரும்பி ஒன்றை பார்வை, இல்லை முறைப்பு. அது தீ போன்ற பார்வை. கசந்த பார்வையோடு முறைப்பு சேர்த்து தீயாய் அவனை எரிக்க, வெறுப்புணர்வின் மொத்த கலவையும் சேர்த்து அவளோ விழியால் அவனை குற்றம் சாட்டி பார்த்தாள். அவளிடம் அடுத்து அவன் பேச முடியாமல் ஏதோ ஒன்று அடைத்தது. அவன் செய்த துரோகம், ஏமாற்றம் எல்லாம் வரிசையாய் சரித்து மனதில் விழ, குற்ற உணர்ச்சி அழகு குத்தும் வேல் போல நாக்கில் குத்திட, பேச்சை தடைப்பட்டு அறவே வலி இல்லை. நம் நாயகனுக்கு -டிகிரி உரைநிலையில் உறைந்த மனிதனாய் காட்சி அளித்தான் பிரீத். சொல்லு, என்ன? விரக்தியுடன் கேட்டாள் பவித்ரா. அத்தை என்னை பார்த்துக்க சொன்னாங்க. நீ பேசாம. மேலே பேச வராமல் உறுத்தலோடு தலை குனிந்தான் பிரீத். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்னோட மாமாவை பார்த்து சொன்னாங்க. உங்களை பார்த்துக்க சொல்லலைங்க. என்கிட்ட வராத, அக்கறையாக இப்படி பார்க்காத. அப்படியே எரிச்சலா இருக்கு. என்னை தனியா இருக்க விடு ப்ளீஸ். போக சொல்லி கெஞ்சும் குரலில் கேட்டாள். பிரீத் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு, பசிக்குது என்றதும் அவள் முகத்தில் ஏதேனும் மாற்றம் வருகிறதா என்று பார்த்தான். அந்த முகத்தில் கோபத்தை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. பசிக்குது என்றாலே உருகி விடுவாள் என்று நினைத்தவனுக்கு ஒரே ஏமாற்றம். இப்படி எல்லாம் நீ பேசினா தவிச்சு துடிச்சு அக்கறையில அப்படியே மாமானு உன்கிட்ட வந்துருவேன்னு நினைச்சேனா? நீ நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கோபம் பொதிந்து வந்தது அவள் வார்த்தைகள். தனியா இருக்க தானே இந்த முடிவை எடுத்த. என்னை விட்டு தள்ளி இருந்துக்கோ. அதான் உனக்கும் நல்லது, எனக்குமே நல்லது. இதெல்லாம் தாங்கிக்க பழகுற. ஏமாற்றம், துரோகம் இதெல்லாம் நீ தரும்போது என கத்தியவளின் வழிகள் கண்ணீராக உடைப்பிடித்தது. இதை விட என்ன நீ கொண்டு இருக்கலாம் பிரீத். கதறி அழுதாள் பவித்ரா. பவிமா, இப்படிலாம் பேசாதரி, அழாதரி ப்ளீஸ் என்று பிரீத் கூற, நடிக்காதரா என்று சலித்தவளோ அவன் அக்கறையான வார்த்தைகள் எல்லாம் அலட்சிய பார்வையால் ஒதுக்கி தள்ளிவிட்டு உள்ளே சென்றாள். முனுக்கென்று கோபம் வந்து மூக்கு விடைத்தது அவனுக்கு. பழைய பிரீத் எட்டி பார்த்தான். அவளுக்கு கேட்கும்படி கத்த ஆரம்பித்தான். எனக்கும் யாருமே தேவையில்லடி. யாரையும் நம்பி
நான் இல்ல. புரியுதாடி? அத்தை இருக்கும்போதே நீ விருப்பம் மட்டும்தான் காட்டுவ. அவங்களே இல்ல. எனக்குன்னு இங்க யாருமே இல்ல. உன் கூட இருக்கணும்னு 1 மாசமா வேலைக்கு போகாம வீட்லயே உட்காந்துருக்க. பாத்தியா? என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும். அவள் கேட்கும்படி கத்தி சொன்னான். உங்களை யாரும் இங்கேயே இருங்கன்னு அழைக்கல. விருப்பம் இல்லாதவன் கிளம்பி உன்னோட 6 நண்பன் கிட்ட போக வேண்டியது தானே என்ன பதிலுக்கு கத்தினாள். பேசுவடி, பேசுவ. என்ன, வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியா? அறையில் இருந்து அவளின் குரல் மட்டும் சத்தமாக வந்தது. போக விருப்பம் இருக்கிறவங்க யாரும் இங்கே பிடிச்சு வைக்கல. என்னால போகாம வீட்டுக்குள்ள அடைஞ்சு யாரும் இருக்க வேணாம். தனியா எனக்கும் வாழ தெரியும் புலம்பினான். இவகிட்ட போய் கேட்டேன் பாரு. ஒரு தோசை ஊத்த உனக்கு தெரியாதாடா? ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காம வாந்தி எடுத்தானு மாவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்ல. எதுக்கு வீட்டை விட்டு போறதுக்கா? என் மேல பாசமே இல்லாதவளுக்கு தாலி கட்டி நல்ல வேலை. நான் அதை கட்டல. கட்டி இருந்தா மோசம், போய் சேர்ந்திருப்பேன் என்று பெருமூச்சு விட்டு பிடிக்காமல் அழுதபடியே மாவு பாக்கெட்டை தலைகீழாக தூக்க பாதி மாவு தரையில் சிந்தியது. மீதியை எப்படியோ சமாளித்து பிதுக்கி குண்டானுக்குள் நிரப்பியவன் அவளை நினைத்து கொண்டு கரண்டியால் கலக்கிட மிச்சமாக இருந்த சொச்ச மாவும் சுவரெல்லாம் பட்டு தெரித்தது. கேஸ் பத்த வைக்காமலே தோசை வார்த்திட சுத்தம். தோசையே வேகவே இல்லை. தோசை ஏன் வேகல என்று நினைத்தவனுக்கு அடுப்பு பத்த விட வெண்ண என்று மனமோ அசிங்கமாய் திட்டல் போட்டது. பின் அடுப்பை பற்ற வைத்தான். ஒரு தோசை கூட உனக்கு கொடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் நானே தின்பேண்டி. நீண்ட புலம்பலோடு இவன் சூளுரைக்கவும் தோசை அடிப்பிடித்து கருகவும் சரியாக இருக்க பதட்டத்தில் தோசைக்கல்லை கையாளி பிரீத்து தூக்க கையிலே தீ மிதித்த உணர்வு அவனுக்கு. என்று அலறியபடி கல்லை கீழே போட்டு உடைக்க டைல்ஸில் பட்டு தோசைகள் எம்பி குதித்து தெரித்து விழுந்தது. தோசைகள் விழுந்து தெரிக்கும் சத்தம் பவித்ரா செவியில் டம் டமால் என கேட்டதும் பதறி கிச்சனை நோக்கி விரைந்தாள் பவி. வந்தவளோ மருந்துக்கு கூட அவன் பக்கம் பார்க்காமல் பிடித்துணியால் தோசை கல்லை எடுத்து சிங்கில் போட்டுவிட்டு நீரை திறந்துவிட இஸ் என்ற சத்தமிட்டு நீர்க்குமிழிகள் பொறிந்து அடங்கியது. டைல்ஸ் எங்கேயாவது டேமேஜ் ஆகி இருக்கிறதா என்று ஒரு முறைக்கு உற்று பார்த்த பவித்ரா அவ்விடம் விட்டு நகர்ந்து செல்ல முற்பட கோபமாக அவளின் துப்பட்டாவை அழுத்தம் கொண்டு பிடித்தான் பிரீத். அவன் செய்கை பிடிக்காமல் உஷ்ணம் தலைக்கு ஏறிட வேகமாக துப்பட்டாவை உருவினாள். துப்பட்டாவின் முனையில் இருந்த சறுக்கைகள் எல்லாம் வெந்த புண்ணில் பட்டு கீறி எரிச்சலை உண்டு பண்ண என கத்தியவன் கண்கள் கலங்கியது. கையை உதறியவனை பார்த்து துடித்தவளின் கரங்களோ காயத்துக்கு மருந்திட பரபரக்க நொடியில் துளிர்த்த நேசத்தை கோபத்தில் மறைத்தவள் அவனை முறைத்தபடி அலட்சியமாக ஒரு பார்வையோடு அந்த இடத்தை விட்டு சென்றாள் பவித்ரா. முகம் பார்க்காமல் அவள் செய்யும் ஒதுக்கம் 1000 மடங்கு வழி தந்து கூரிய ஊசியாக மனதை தைத்தது. அவன் அனுமதியின்றி கண்கள் தானாக நீரை சொரிந்தது. அவளுக்காகவே வாழ்ந்தவன் இங்கு அவளால் அழுகிறான். ராட்சசி, ஏன் அண்ணா அழ வைக்கிறா? அதற்கு பிறகு இருவருக்கும் உணவு இறங்கவில்லை. அவள் இதழ் மட்டும்தான் வெறுப்பை கக்குகிறது. மனமோ அவனின் சிறிய காயத்திற்கே மருகி அழுது துடிக்கிறது. பசியில் உறக்கம் வராமல் புரண்டு உருண்டு தலையணையை வயிற்றில் அழுத்தி பிடித்து பசியை சமன் செய்தபடியே உறங்கினான் பிரீத். மெல்ல அவன் அருகில் வந்த தேவதையோ அவன் காயத்திற்கு மருந்து இட்டு கன நேரத்தில் மறைந்தாள். உயிரையே வெறுத்தாலும் உன்னை வெறுக்க மாட்டேன் என்று உணர்த்திவிட்டு சென்றாள் பவித்ரா. அத்தியாயம் 21. அவனை விலகவோ வெறுக்கவோ முடியாமல் தவித்தாள் பவித்ரா. அவன் கையில் இருந்த துப்பட்டாவை வேகமாக இழுதோ கோபத்தில் இழுத்ததும் தீப்புண்மேல் துப்பட்டாவின் உராய்வோடு கீழே அதன் முனையில் உள்ள தங்க நிற சருகைகள் பட்டு கிளிக்கவும் வழியில் துடித்து கண்ணீருடன் ஏக்கமாக அவளை பிரீத் பார்த்தது. அலையென நினைவில் வந்து கொண்டே இருக்க தூக்கம் தொலைந்து போனது பவித்ராவுக்கு. பட்டினியாய் அவன் உறக்கம் வராமல் உருண்டு புரண்டது வேறு இன்னும் உறுத்தல் தந்தது. அடுத்த நாளிலிருந்து அவனுக்கான உணவு 3 வேளையும் மேசையில் இருக்கும். வீட்டு வேலைகளை செய்வதோடு சரி, நிமிர்ந்து கூட அவனை பார்ப்பதோ பேசுவதோ இல்லை. சமையல் செய்யும் சத்தம் வைத்து அவள் உள்ளே இருக்கிறாள், சமைக்கிறாள் என்று யூகித்துக் கொள்வான் பிரீத். வயிறுக்கு மட்டும் உணவு அளித்தவள் வார்த்தைகளில் வறுமை கொண்டு பேசா விரதம் கடைபிடித்தாள். அவனும் என்னென்னவோ செய்து பார்த்து விட்டான். பலன்தான் இல்லை. வேகமாக வேலைகளை எல்லாம் முடித்து அறையில் பதுங்கிக் கொள்வாள் பவித்ரா. சில நேரம் கோபமாக இருக்கா. அந்த போட்டோ முன்னாடி போய் உன்னோட கடைசி ஆசை கூட என்னால் நிறைவேற்ற முடியல, என்ன மன்னிச்சிடுமான்னு தினமும் அலறா. இந்த பிரச்சனையின் தேர்வு கல்யாணம் மட்டும்தான் என்று சரியாக முடிவெடுத்தான். அதை பவியிடம் சொல்ல ஆபீஸில் இருந்து வீட்டுக்கு செல்ல வண்டியை ஸ்டார்ட் செய்தான் பிரீத். செல்லும் வழிகள் எல்லாம் அவளை பற்றிய சிந்தனையில் மூழ்கியபடி வேகம் எடுத்தது வாகனம். மேகம், மலை, பூக்கள் உதிர்ந்து உடல் எல்லாம் செழிப்பை தர சாரலின் குளுமையில் மெல்ல மெல்ல நாயகன் உடல் நடுங்கியது. ரோட்டின் மீது தன் கவனத்தை செலுத்தி வண்டியை ஓட்டினான் பிரீத். இவளோ ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு காதலன் வருகைக்காக காத்திருந்தாள். வாழ்நாளில் எதற்குமே ஆசைப்படாத தனது தாயின் கடைசி ஆசை நிறைவேற்ற என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எனும் முடிவெடுத்தாள் பவித்ரா. உண்மையா? நான் உன்னை காதலிக்கிறேன் பிரீத். ஆனா
என் சூழ்நிலையால வேற வழி இல்லாம உன்னை ஏத்துக்க நினைக்கிறேன்னு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் வேணாம்னு விலகுற. கூடவே இருக்கதால என்னோட காதல் உனக்கு அன்பா மட்டும்தான் தெரியுது. நான் உன்னை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு இப்ப நானா சொன்ன கூட அது பொய்ன்னு நினைப்பேன். அத்தைக்காக தான் சொல்றேன். விருப்பம் இல்லாம அவங்க ஆசைக்காக நான் உன்னை ஏத்துக்கிறேன், ஏதோ தியாகம் பண்ணுறேன்னு நினைச்சு என்ன வேணாம்னு தான் சொல்லுவேன். என் காதலை உனக்கு புரிய வைக்கணும். நானா சொன்னா கூட புரிஞ்சுக்க மாட்டேன். நான் என் காதலை செயல்ல காட்டணும் என்ற விபரீதமான சிந்தனைகள் தோன்றியது. குளித்து வந்தவள் மெல்ல புடவையை கட்டத் துவங்கினாள். கார்முகில் வானம் மழை என்ற வெண்முத்துக்களை தொடர்ந்து பூமியில் சிதறவிட மேனியில் பரவி ஓடிய நீர்த்திவளையை பருகி மண்ணும் குளிர்ந்து தன் தாகம் தீர்ந்து சில்லிட்டது. மொத்த ஆடையும் மழை நீர் நிரம்பி வலிய வலிய தொப்பறையாக நனைந்து வந்து வீடு வந்து சேர்ந்தான் பிரீத். காலிங் பெல்லை அழுத்தியதும் உடல் எல்லாம் குளிரில் உதறிட உதடுகள் மெல்ல நடுங்க ஆரம்பித்தது. கைகள் இரண்டையும் தேய்த்து கன்னத்தில் ஒற்றி வைத்துக் கொண்டான் கதகதப்புக்காக. மெல்ல கதவு திறக்க மேலும் நடுக்கம் பிறந்தது. காரணம், சோகத்தின் சொரூபமாக இதுநாள் வரை இருந்தவள் இன்று கருப்பு நிற பிளைன் புடவையில் வெள்ளை நிற மல்லிகை சூடி கண்களில் அஞ்சனம் தீட்டி இதழ் நிரம்பிய புன்னகையுடன் வா என்று அழகு வதன மோகினி போல் உள்ளே அழைக்கவும் வாயடைத்து போனான் பிரீத். இன்றுதான் தான் மெல்ல இதழ் விரித்து புன்னகைக்கும் பழைய பவித்ராவை பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு வந்தது. அவளையே பார்த்து கொண்டிருந்தான். 2 மாத விடுமுறைக்கு பிறகு வந்த புன்னகை பார்த்ததும் சந்தோஷத்தில் உள்ளம் பூரித்து போனான். ஏன் இப்படி முழுக்க நனைஞ்சு வர மாமா? மழை விடுற வரைக்கும் ஒதுங்கி எங்கேயாவது நின்றுட்டு வர வேண்டியது தானே என அக்கறையான குரலில் கேட்டாள் பவித்ரா. நீ என்கிட்ட தான் பேசுறியாடி? நம்ப முடியாமல் திகைப்போடு கேட்டான் பிரீத். இங்க நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம், வேற யாரும் இல்லையே. உன்கிட்ட தான் பேசுவாங்க. போய் ட்ரெஸ்ஸை மாத்து. பவித்ரா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வார்த்தைகளில் தவிப்பும் பயமும் கலந்து வந்தது அவனுக்கு. ஷ் என்று விரலில் உதட்டில் வைத்து காட்டி, இப்ப எதுவும் சொல்ல வேணாம், அப்புறமா சொல்லலாம், போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா என்றால் கட்டளையாக. பேச வேண்டியதெல்லாம் யோசித்து மனதில் நிலை நிறுத்தி பிரீத் பேச முயல. எனக்கு உன்னை நான் அதற்கு மேல் வார்த்தையே வரவில்லை. காரணம், பவித்ரா மெல்ல அவனை நோக்கி நடந்து வரவும் அதை கவனித்தவனால் அதற்கு மேல் திக்கி திணறிக்கூட பேச முடியவில்லை. வாய் பசை போட்டு ஒட்டியது போல் அசைவில்லாமல் அப்படியே இறுகி போய் நின்றது. சிறு நூல் இடைவெளி விட்டு நெருங்கி அருகில் வந்து நின்றாள் பவித்ரா. அவள் மூச்சுக்காற்றின் வெப்பம் பறந்த மார்பின் மீது பட மூச்சே வரவில்லை. எங்கு பேச்சு வரும்? நடப்பதெல்லாம் கனவா கற்பனையா என்று குழப்பத்தில் சிலையாகி போனான் பிரீத். துண்டை எடுத்து அருகில் வந்தவள் மெல்ல அவன் இதழ்களை விரலால் மூடினாள். பேசாத, எதையுமே சரியா புரிஞ்சுக்காம தான் பேச போற. ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னு விளக்கம் சொல்ல போற? உங்களோட தெளிவுரை எனக்கு வேணாமாமா. அழுத்தமான பார்வையால் அவனை ஊடுருவேன். பேசாத என்று அவன் இதழ் ஒற்றிய விரல்களை எடுத்தவள் அவன் சட்டையின் பட்டன்களை ஒவ்வொன்றாக அவள் மென் விரலால் விடுவித்தாள். எச்சில் விழுங்கியபடி இதயம் படபடக்க நடுங்கிய உடலில் மின்சாரமும் சேர்ந்து பாய்ந்தது அவனுக்கு. பயத்தில் வேர்வை துளைத்தது. அவள் விரல் செய்கையை வெறித்து பார்த்தான். பவித்ரா 2 கையால் சட்டையை விலக்கி அவன் மார்பில் சாய்ந்து பின்பக்கமாக கலட்டவும் அவள் முகமோ இவன் மார்பில் பதிந்தது. குளிர் பரவிய தேகத்தில் இதமான சூடு மதிமுகத்தால் அவள் கடத்திடம் வெற்று மார்பு கூட்டில் ஒளிமுகம் தந்த உரசலில் சிலிர்த்து அடங்கி தேகம் கூசியது ஆடவனுக்கு. நாயகையோ லேசாய் விழியை மட்டும் உயர்த்தி நிமிர்ந்து அந்த நெடியவனின் முகத்தை பார்வையால் பருகிட அவள் பார்வையில் விழுந்தவனுக்கு போதை ஏறியது. பேரழகின் பிறப்பிடமானவளின் பார்வை தீண்டிடவும் ஆண்மகனின் ஆசைகள் எல்லாம் எரிமலையாய் வெடித்தன. 2 மாதத்தின் ஏக்கம், தவிப்பு, பிரிவு, மௌனம் எல்லாம் சேர்ந்து தாபத்தை கூட்டி உணர்ச்சி நரம்புகள் எல்லாம் செந்நிற அக்னியில் குடித்து மேல் நோக்கி பாய கண்கள் சிவந்து ஆதல் மேலோங்கியது. அவன் பார்வையின் பொருள் புரிந்து விரல்களால் அவன் வெளிமூடி சம்மதம் சொல்லும் விதமாக அவன் இதழில் தனது பிங்க் நிற இதழ்களால் முத்தமிட்டு விலகினாள் பவித்ரா. தன்னை விட்டு விலகியவளை வாரி இழுத்து அணைத்தான் காமன் மனம் கொண்ட மாமன். கைகளோடு சேர்த்து கண்களாலும் அவளை சிறைப்பிடித்தான். பூவை போன்ற இவளின் மெல்லிய அதரங்களை முள்ளென வைத்தது மாமனின் முரட்டு இதழ்கள். மீசை கம்பிகள் இதழ் வரிகளை ஒவ்வொன்றாய் ஒரு சலில் என தொடங்கி கணக்கு பாடம் பயில அவளுக்கோ இவன் நடத்தும் புது பாடத்தில் கூச்சம் பெருகி மின்னல் வெட்டியது உடலெங்கும். வன்முத்தத்தால் அவள் மென் இதழ்களை பல் பதித்தும் கொடுமை செய்தான் அந்த அவசரக்காரன். வழியில் அவன் சட்டை இல்லாத முதுகை விரல்களால் அழுத்தி பிடிக்க கூர்நகம் அவன் சதைகளை ஆழம் பார்த்திட அவன் தோள் மீது இரத்தமே கசிந்தது. மோகபோதை உச்சியில் ஏறி பித்தானவன் ரதியின் வளைவு நெளிவுகளை ஆராய்ச்சி செய்ய துவங்கியதால் வழிகளையெல்லாம் கவனத்தில் கொள்ளவில்லை. இவள் நிலையோ தானாக தலையை தண்டவாளத்தில் கொடுத்த உணர்வு. பயம் உயிரை பிரித்து தின்றது.
தட்டி முட்டி எப்படியோ முயன்று விலகிட தள்ளி பார்த்தாள். சுவாசிக்க கூட விலகல் தராதவன் இப்பொழுது விலகுவானா? தாபம் முட்டும், தீயை தண்ணீராலும் அணைக்க இயலாது. திரியை தூண்டி சும்மா இருந்தவனை பற்ற வைத்துவிட்டு எரியாதே என்றால் எப்படி? மலைப்பாம்பிடம் சிக்கிய இரையாய் அவள். திமிரி விடுபட துடிக்கவும் அழுத்தம் கூட்டி இம்மியளவும் விளையிடாமல் இருக்கிறான். தனக்கே தனக்கான உரிமையாய் காதலை உடல்களில் கைகளை மேயவிட அவளின் அங்க வனப்புகளில் மதிமயங்கி சொக்கி நின்றான். அவள் மேல் இவன் பிடி தளர்த்ததை உணர்ந்து சட்டென விலகி அறைக்குள் ஓடினாள் பவித்ரா. காதல் விசையில் உந்தப்பட்டு பூவில் மகரந்தம் உண்ட ராஜா போதையில் திளைத்தவன் பூவையின் நெருக்கத்தில் காந்தமென ஈர்க்கப்பட்டு பின்னாலே சென்றான். கதவு தட்டப்படும் வேகத்திலே உடல் நடுக்கம் பரவியது. இதய துடிப்பின் அளவு கூடி வேகமாக ட்ரம்ஸ் வாசிப்பதை போல் துடிப்புகள் அதிகரித்து விடாமல் கதவு அதிர்ந்து கொண்டே இருக்க பயம் விஷம் போல நரம்புகள் எல்லாம் பரவி பதட்டத்தில் வியர்வை வழிந்தது பவித்ராவுக்கு. தானே வழியே சென்று வம்பு வளர்த்து கொள்வது போல ஆணின் அருகே சென்று ஆபத்தை விலைக்கு வாங்கிய உணர்வுதான் தன் தவறு உணர்ந்து தலையில் அடித்துக் கொண்டாள். முத்தம் தந்து ஆரம்பித்து அவள்தான் என்றாலும் நிறுத்துவது அவள் கையில் இல்லையே. நடுங்கியபடியே நின்றாள். அவன் ஏக்கத்தின் இடிகளை அடிகளாக வாங்கிய கதவுகள் உடைந்து விடுவேன் என ஓலமிட்டது. கதவுக்கே இந்த நிலைமை என்றால் என் நிலைமை? ஐயோ! கண்கள் கரித்து கொண்டு வந்தது. அச்சத்தோடு மெல்ல கதவின் தாழ் திறந்தாள். புயலாய் மாறி மையம் கொண்டான் அந்த மெல்லியவள் உடலில். பேசணும் பிரீத். இதழ் மீது விரல் வைத்து அழுத்தம் கூட்டி பேசக்கூடாது. பயத்தில் மிடர் விழுங்கி நாம நீ வார்த்தை திக்கி வராமல் முரண்டிட. காலையில பேசிக்கலாம் வாடி என்று பூவையை கையில் ஏந்தியவன் மெத்தையில் மல்லிகை சரமாய் கிடத்தி அவள் மேல் படர்ந்தான். அவன் பறந்து விரிந்த மார்பில் சுருங்கி அடங்கியே போனாள் பவித்ரா. அவள் முகமெல்லாம் சின்ன சின்ன முத்தங்கள் வைத்தவன் மெல்ல அவள் இதழ்களை கவ்வி சிறை பிடித்தான். விட்டத்தை விரித்து கிடந்தவளால் முத்தத்தில் லயிக்க முடியவில்லை. பிடித்தவன் தொடுகையை உடலெங்கும் ஒவ்வாமை கொள்ள செய்கிறது. பிடிக்காதவர்கள் தெரியாதவர்கள் உடல் தீண்டல்கள் எத்தனை அருவருப்பை வலியை கொடுக்கும். வர்ஷா அக்காவின் நிலையை நினைத்து உள்ளம் வருத்தத்தில் பதை பதித்தது. பைத்தியம் போல ஏன் இதெல்லாம் யோசிக்கிற? தன்னையே கேட்டுக்கொண்டாள். ஏதேதோ எண்ணங்கள் வந்து பயம் கொள்ள செய்தது அவளை. மனமோ நீதி அரசனாய் மாறி நீதான் வந்தாய், உன்னையே தந்தாய், என்னை தூண்டி தப்பு செய்ய வைத்து தாலி கட்டி கொண்டாய் என்று பிரீத் சொல்லி காட்ட நேர்ந்தாள். என்ன ஆகும்? வாழ்க்கையே சூனியமாக மாறிவிடும் பவித்ரா. அப்படி சொல்ல மாட்டாய் என்றாலும் கோபத்தில் சண்டையில் இதை சொல்லிவிடுவானோ என்று வாழ்நாள் முழுவதும் பயந்து பயந்து சாக நேரிடுமோ? சுமதியின் வளர்ப்பு தவறு செய்வதா? சுய ஒழுக்கம் மானமெல்லாம் காற்றில் பறக்கவிட துணிந்தாயா பவித்ரா என்று அவள் மனமோ கேள்வி எழுப்ப, தெரியாமலா தவறு செய்கிறாய்? தெரிந்துதான் குற்றம் செய்கிறாய்? கற்பை கொடுத்து சன்மானமாக தாலி கேட்பாயா? இதற்கு பெயர் என்ன? யாசகமாய் கூட காதலை கேட்கலாம். உடலை தந்து பேரம் பேசலாமா? அவள் உள் மனது வன் சொற்களால் நெஞ்சத்தை கிழிக்க தன்மானத்தை துண்டு போடும் கேள்விகளால் கண்ணீர் வடித்தவள் தடுக்கவும் முடியாமல் ஏற்கவும் முடியாமல் அனல் பட்ட பூவாய் மனதில் ஒன்ற முடியாமல் வெம்பி துடித்தாள். இங்கே ஆண் புயலோ மதம் கொண்டு திரைகள் எல்லாம் அகற்றி கரைகளை கடக்கும் வேட்கையில் திரை சேலையை அகற்றி சுருட்டி கீழே எறியவும் தன் நிலை அடைந்தவள் திகைத்து தடுக்க வாயெடுக்க இதழோடு சேர்த்து அவள் வார்த்தையையும் விளங்கிவிட்டான் ராசலீலை புரியும் மாயவனாய். தானிக்காக தன்னையே தாரை வார்க்க துணிந்து விட்டாள் கோதை. அவன் கோபம் புரிந்தவள், மாமன் வீசும் வார்த்தையின் கூர்மை தெரிந்தவள், அவனின் சந்தேகம் கொடுத்தாள். காதலனாக கூட ஏற்க பயந்தவள் வாழ்நாள் முழுவதும் வசை வாங்க வாய்ப்பை கொடுத்து விட்டாள். அத்துமீறும் இவனை தடுத்தாள். இவனுக்கு என்னை பிடிக்காமல் போகும். தடுக்கவில்லை என்றால் எனக்கே என்னை பிடிக்காமல் போகும். தர்ம சங்கடமான அவன் அருகாமையை ஏற்கவும் இயலாமல் விளக்கவும் முடியாமல் நொந்தவளின் நிலையோ ஐயோ என்று விதியை வெறுத்து வேதனையில் மூழ்கியது. வேறு எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை கைதியாகி போனாள் பவித்ரா. கன்னிகையோ ஆளனின் விரல்களின் வேகங்கள் தேகத்தில் பாய்ந்ததும் வலிய தென்றலிடம் சிக்கிய சந்தன முல்லைக்கொடி போல தளர்ந்து தள்ளாடினாள். அவனின் இதழ்களின் இம்சைகளிலும் விரல்களின் வருடல்களிலும் இடைப்பற்றிய பிடியில் இதழ் ஒற்றிய தீண்டல்களிலும் நாணலாய் வளைந்தவள் அவனோடு சேர்த்து தோல்வியையும் தழுவி ஒரு கட்டத்தில் துவண்டு போனாள். பிரீத் தன்னவளை உரிமையாய் ஆட்கொள்ள ஆரம்பிக்க அவளை பெண் வெளியில் பெருகி நீர் வார்பெடுத்தது. உடல் அவன் செயல்களுக்கு இசைந்தாலும் மனமோ முள்ளாய் கொத்தியது. இதெல்லாம் தவறு என்ற மனதின் குரல் வேறு அக்னியாய் உள்ளுக்குள் தன்மானத்தை சுட்டெரித்தது. அதனால் புண்பட்டு துடித்தவள் கண்ணீரை வற்றா ஊற்று நீராய் தொடர்ந்து வடித்தாள். மெல்ல முகமெல்லாம் முத்தமிட்டு இடையை விரலால் வருடியவன் இரு கையையும் மாலையாய் கோர்த்து அவளை இடையோடு சேர்த்து அணைத்திட இதழால் முத்தமிட்டு நெஞ்சாங்கூட்டில் முகம் புதைத்தான்.
அவன் வெப்ப இதழ்கள் ஈரமான இதழ் ஓவியங்களை கழுத்து வளைவுகளில் வரையவும் உடல் உதறி சிலிர்த்தது. பெண்ணவள் தன் உடலோடு துள்ளி அவனுள்ளேயே விழுந்து திளைத்தாள். காதல் போதையில் இருவருக்கும் திரித்தொட்ட தீயாய் காமம் பற்றியது. இறுக பற்றியவள் அவன் தந்த அதிர்வுகளை எல்லாம் மொத்தமாய் அவன் பின் தலையில் கடத்தி, அவன் பெண்ணன் தலையில் கடத்தி, மெல்ல விரலால் தலையில் அழுத்தம் கூட்டி தன்மீதை அழுத்தி பதித்துக் கொள்ளவும் இதுவரை தயக்கத்தில் இருந்தவனோ அவள் ஒத்துழைப்பு நல்கிட அழுத்தமாய் முத்தமிட்டவாறு அடுத்த கட்டத்திற்கு முன்னேறினான். காதலியின் கண்ணீர் விரலை நனைக்கவும், என்னடி என்றான் அதிர்ந்த குரலில். குற்ற உணர்வு மேலோங்க பதறி விலகி மெத்தை விட்டு கீழே இறங்கினான் பிரீத். கண்களை கைகளால் துடைத்து விட்டவள், ஒண்ணு இல்ல, வா என்று இரு கைகளையும் நீட்டியவாறு அவனை அருகில் அழைக்கவும் அவளுக்கு விருப்பமில்லை என்று வெளிநீர் உணர்த்திட திகைத்து நடுங்கியபடி அவளை விட்டு விலகினான். என்னை எடுத்துக்கோங்க மாமா, இதெல்லாம் நடந்தாவது என்னை கல்யாணம் பண்ணிப்பல்ல என்று ஆழகணம் தோய்த்த வார்த்தைகளை விஷமாய் அவன் மேல் வீசினாள். அந்த வார்த்தை பட்டு உயிர் சிதறி உடைந்தவனோ அடக்க முடியாத வழியில் சீற்றம் கொண்ட பேரலையாய் கோபம் ஏறி கண்கள் சிவக்க அவனை பற்றிய அவள் கைகளை உதறிவிட்டு வெடிக்க ஆரம்பித்தான். என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஏதோ பொருளை டெமோ கொடுத்து வாங்குற வைக்கிற மாதிரி அசிங்கமா பண்ணாதடி. உன்னை பிடிச்சு காதலிச்ச வேண்டி நீ தொட்டதும் எனக்கு உலகமே மறந்துருச்சு. அதுக்காக இவ்வளோ அசிங்கமா என்ன நினைச்சிட்டியா? நல்ல வேளை ஒன்னும் ஆகல. உன்னை இழந்து அத்த ஆசையை நிறைவேற்றணுமா என்று குரல்களை கிளியும் அளவு கத்தினான் ஆத்திரம் தாங்காமல். என்னை விடுடி. இப்படி தப்பு பண்ணி என் கூட கல்யாணம் ஆனா உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா? உறவோட அஸ்திவாரம் கட்டில் கிடையாது பவித்ரா. அத்தை தெய்வமா இருக்காங்கடி. அவங்களுக்கு நீ பண்றது எல்லாம் பிடிக்குமா? அவள் கரத்தை பிடித்து தரதரவென இழுத்து வந்து அவளது அம்மாவின் புகைப்படம் முன் நிறுத்திட நடுக்கத்துடன் தலை நிமிர தைரியம் இல்லாமல் நின்றாள் பவித்ரா. கண்ணீரை அருவியாக கொட்டியது. அத்தை ஆசைய நிறைவேற்றுறதுக்காக உன் வாழ்க்கையை நான் பலியாக்க மாட்டேன். உனக்கு பிடிச்ச மாப்பிளைய நீ கல்யாணம் பண்ணிக்கோ என்று காதலியிடம் கத்தினான் பிரீத். உன்னதான் எனக்கு பிடிக்கும், உண்மையை குரலை உயர்த்தி சொன்னாள் பவி. பொய் பேசாதடி என்று சினம் கொண்டு அவளை அடிக்க கை வாங்கவும் பயந்து 2 அடி பின்னே சென்றாள். பவித்ரா கையை கீழே போட்டவன் தன் உதட்டை கடித்து சொல்ல வந்த வார்த்தைகளை விழுங்கினான். பொய் சொல்லாதடி. எனக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ண வேணாம் பவித்ரா. எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமும் இல்லை. அதனாலதான் நான் அன்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டல. என் வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு இருக்கா, அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ முத்தம் கொடுத்ததும் தடுமாறி உன்கிட்ட சலனப்பட்டுட்ட. சாரி. நீயும் என்னை காதலிக்க வேணாம்னு சொன்னதும் என்னால அந்த வழியிலிருந்து வெளியே வரவே முடியல. என்ன நானே காயப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஏன் தற்கொலை கூட பண்ணிக்க நினைச்சேன். அந்த நேரம் பார்த்து எனக்காகவே ஆறுதல வந்து அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. என் வலிக்கெல்லாம் மருந்தா இருந்தவ என்னை உயிரை நினைச்சு எனக்காக காத்திருக்கா. நீ சொன்னா இப்பவே கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா என்னால உன்னை காதலிக்க முடியாது. முடிவு நீ எடு பவித்ரா. எந்த முடிவா இருந்தாலோ நான் ஏத்துக்கிறேன். நிமிர்ந்து தனது தாயின் படத்தையே வெறித்து பார்த்தவள் ஒரு முடிவை எடுத்தவளாய், எனக்கு யார் வாழ்க்கையும் கிடைக்க விருப்பம் இல்லை. கல்யாணம் பண்ணா கூட உன் காதல் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்ட. என்ன மட்டும் தான் நீ காதலிக்கிறேன்னு நம்பிதான் என்று தயங்கியவள், நானும் உன்னை காதலிக்கிறேன்டா என்று மனதிற்குள் கதறினாள். நிஜத்திலும் அம்மாவோட ஆசை அதை நிறைவேற்ற இப்படி பண்ணிட்ட. ஒருவேளை ஆசைப்பட்டு இல்லை, நான் உன்னை காதலிக்கவே இல்லை. நானுமே அவனை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சா அவன் வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிடும். அந்த பொண்ணு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ மாட்டான் என்று மெய்யறியாமல் இன்னியவளுக்கு நெஞ்சம் அடைத்தது. மெல்ல மூச்சை இழுத்து விட்டவள், அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கோ என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்று கதவை அடைத்ததும் வாய் விட்டு கத்தி அழுதாள். வாழ்க்கையை இழந்து விட்டோமே என்று விரக்தி புன்னகையோடு, நீ கேட்டப்ப நான் வேணாம்னு சொன்னேன், நான் கேட்கிறப்ப நீ வேணான்னு சொல்ற. இதுதான் விதியா? கடவுளுக்கு ஏன் நம்ம காதலை சேர்த்து வைக்க பிடிக்கல? இந்த காதல் ரொம்பவே வலிக்குது தெரியுமா பிரீத்? இந்த வலியை நான் உனக்கு கொடுத்ததுக்கு வாழ்க்கை முழுக்க நொந்து அழுது சாவன்னு விதி சொல்லுதோ? உன் உண்மையான காதலை எப்பவுமே நான் உதாசனப்படுத்தி ஒதுக்கினதுனால உன் காதலை என் பழி வாங்குதாடா? உன் கூட எப்படியெல்லாம் வாழணும்னு கனவோட இருந்தேன்டா. எல்லாமே கனவா கணிஞ்சு போச்சு என்று இழந்ததை எண்ணி துடைத்தாள். பிரீத் கதவு தட்டும் ஓசை கேட்க நொந்தவளோ நிம்மதியா அழக்கூட விடமாட்டான். கண்களை துடைத்துக் கொண்டு விரக்தியில் கதவை திறக்க அவனோ கதவை திறந்த அடுத்த நொடியை அவளை பின்னோடு தள்ளி மெத்தையில் அமர வைத்து மடியில் சாய்ந்து கண்ணீர் விடத் தொடங்கினான். அவள் விழிகளும் கண்ணீரை பகிர்ந்து கொண்டது. எதற்காக அழுகிறோம் என்று இருவருக்கும் தெரியாமல் கண்ணீர் விட்டு காதல் தோல்வியின் வழியில் இருந்து தங்களை தேற்ற முயல மெல்ல அவன் செய்ய வருடியவள், எனக்கு காதல் கல்யாணம் எதுவுமே வேணா. நீ என்ன வெறுத்துறாத பிரீத். என்னால அதற்கு மேல் பேச்சு வராமல் விம்மி அழுபவளை நிமிர்ந்து பார்த்தவன் மீண்டும் மடி சாய்ந்து அழுகையை தொடர்ந்தான்.
2 பேரின் நிலையுமே மோசம்தான். அலட்சியத்தில் நாம் சொல்லும் சின்ன பொய் ஒரு உறவையே மொத்தமாக அழித்துவிடும் வலிமை கொண்டது. எத்தனையோ தடவை கெஞ்சி இருக்கிறான். நீ என்னை காதலிக்கிற பவித்ரா, ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? எனக்கு உன் காதல் வேண்டும் என்று எத்தனை தடவை வாய் விட்டு இருக்கிறான். அப்போது எல்லாம் சீண்டி பார்க்க உன்மேல் காதல் இல்லை என்று பொய் சொல்லி இருக்கிறாள் பவித்ரா. அவள் செய்வதிலேயே பெரிய தவறு வேறொருவனை பிடித்திருக்கிறது என இவனிடமே சொல்லி கல்யாணம் பண்ணி வைங்க மாமா என்று கேட்டதுதான். தன் மாமனை தான் கல்யாணம் செய்ய சம்மதம் என சொன்னதை நிரூபிக்க அவளது தாய் உயிரோடு இல்லை. அவர்கள் இறப்பிற்கு பிறகு என கல்யாணம் பண்ணிக்கோ என்று இவளே கேட்டாலும் இவனால் நம்ப முடியாத நிலை. இப்போதைக்கு 2 பேருமே ஒரு பொய்யை உண்மை என்று நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். பவித்ராவுக்கு இன்னொரு பையனை பிடிச்சிருக்கு. விருப்பமே இல்லாம அம்மாவோட கடைசி ஆசைக்காக என்னை ஏத்துக்க நினைக்கிறா என்று இவன் ஒரு பொய்யை நம்புகிறான். அவளோ நாம வேணாம்னு விலகின நேரம் யாரோ ஒரு பொண்ணு அவன் வாழ்க்கையில வந்திருக்கா, நிறைய அன்பு தந்திருக்கா, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பைத்திய மாதிரி தெரிஞ்ச ஒருத்த என்ன வேணான்னு சொல்றாடா. அதுல உண்மை இல்லாம இருக்காது. நான் தான் அவனை அடிக்கடி சீண்டி பார்க்க பொய் சொல்வேனே தவிர பிரீத் பொய் சொல்ல மாட்டா. அவளால் இதை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அவன் உன் கூட இருந்தா நீ கண்டுபிடிச்சிருப்ப. கொஞ்ச நாள் கூட இல்ல, டெல்லியில இருந்தா. இப்ப இடையில நாம பேசவே இல்ல. அப்பதான் அந்த பொண்ணு பார்த்திருப்பானோ என்று அவன் சொன்ன பொய்யை நம்பிவிட்டாள். இது இவள் மனநிலை. மெல்ல அவள் கரங்களை பிடித்தவன் பேச ஆரம்பித்தான். என்கிட்ட பேசாம இருக்காதடி, என்னால நீ விலகி போறதை ஏத்துக்க முடியல என்று கெஞ்சினான். பூமிக்கடியில் புதையுண்ட வைரம் போல தான் சொல்லாத காதல் அவனை ஆறுதல் படுத்த தலை வருடும் போதுதான் அவள் உணர்ந்தாள் அவள் விரல்களில் மோதிரம் இருப்பதை. அதை பார்த்ததுமே அவனிடம் கேட்க வாய் தொடித்தது. இதை நீ வாங்கி கொடுத்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் சொன்ன ரிங் இது. இப்போ என் கையில போட்டு இருக்கனா என்ன அர்த்தம்? தலை வெடிப்பது போல இருந்தது அவளுக்கு. ஒன்றுமே புரியவில்லை. யாரோ ஒரு காதலி இருந்தா என் கையில ஏன் இதை போடணும்? அதுவும் இப்போ? அவள் செய்த காரியத்தால் அவன் முகத்தை பார்க்க கூட அவளுக்கு துணிவில்லை. உரிமையாய் அவனிடம் கேட்க முடியாமல் தவித்தாள் பவித்ரா. ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் நெருங்கினால் அது தவறாக சித்தரிக்கப்படாது. இதுவே ஒரு பெண் கொஞ்சம் நெருங்கி போனால் அவ்வளவுதான், எல்லாரும் தவறாக சொல்லுவார்கள். செய்த செயலை நினைத்து அவமானமாக உணர்ந்தாள் பவித்ரா. இப்ப நான் என்ன சொல்ல முடியும்? இன்னொரு பொண்ணு இருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னத்தை கேட்க முடியும்? செடி மாதிரி காதலி முளைச்சிட முடியாது. பொய்யா இருந்தா தானாவே கண்டிப்பா தெரிஞ்சிடும். நம்ம காதலை இப்போதைக்கு சொல்ல வேணாம். நானுமே அவனை காதலிச்சது தெரிஞ்சா அந்த பொண்ணு கூட வாழ்க்கை முழுக்க பிரீத்தால நிம்மதியா வாழவே முடியாது என்று வரப்போகும் புதியவளின் வாழ்க்கையை காக்க நினைத்தாள். பவித்ரா, இனிமே புடவை கட்டாதடி. ஏன் என்று புரியாமல் வெளி சுருக்கினாள் பவித்ரா. கண்ட்ரோல்ல இருக்க மாட்டேன் ரோபோ போல சொன்னான். இன்னொரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்ன? ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்டாள். இந்த பொண்ணும் என் காதலிதான். தலையில் பொய்யாக தட்டி, கேடி 2 பொண்டாட்டி கதை ஆக்கிடுவ போல. இனிமே தினமும் புடவை தான் கட்டுவேன். பதில் ஏதும் சொல்லாமல் தாய்மடியில் அணைந்து கொள்ளும் பூனைக்குட்டியாய் அவள் மடியின் கதகதப்பில் அணைந்து கொண்டு கண்மூடினான் பிரீத். நிலவை விளங்கும் கிரகண பாம்பாய் தன்னை ஆட்கொள்ள தாபத்தில் அடங்காது தகித்தவனா? என் ஒற்றை கண்ணீர் துளியில் அவன் உணர்ச்சிகள் அத்தனையும் வடிகட்டி இப்படி மடி தவழும் குழந்தையை மாறிப் போகிறான். மன நிம்மதி வேண்டி மடியில் அணைக்கிறான் மழலை என. காதல் இல்லாமல் இதற்கு பெயர் என்ன? இச்சை மட்டும் என்றால் தேர்ந்தால்தான் அடங்கும். தீராத காதல் மட்டும்தான் ஐம்புலனையும் அடக்கி அன்பால் அரவணைக்கும். அவன் தலைவருடையவள் கையில் திருமண மோதிரம். இதை என் விரலில் நீ போட்டால் திருமணம் செய்யலாம் என்று அவனிடம் சொன்ன உரிமை மோதிரம். அதை பார்த்ததும் தான் உயிரை வந்தது அவளுக்கு. கண்கள் நிரம்பிட உறங்கும் அவன் கன்னத்தில் எக்கி முத்தமிட்டாள். வெக்கம் மிளிர புன்னகைத்தவள் கல்வன் தலை மீது தலை சாய்ந்து வெளி மூடினாள். கர்வம் வந்தது காதலிக்கு காதலன் மேல். காமம் கடந்த அவன் தன்னை காதலிப்பதால்.